World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நமது அடுத்த பேச்சாளராக நான் தான் பேச போகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் எந்த தலைப்பு நமக்கு அதிகமாக பேசப்படுகிறதோ அந்த தலைப்பு அந்த வாரத்தினுடைய அந்த மாதத்தினுடைய பாடப்பொருளாக எடுத்துக்கொள்வது தான் என்னுடைய வழக்கம். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் தொழுது என் நாவிலிருந்து வழிநடத்தக்கூடிய வராகியின் திருப்பாதம் தொழுது என்னுடைய குருமார்களுடைய திருப்பாதம் தொழுது இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன் ஆஸ்ட்ரோ வழியாக வெளிப்படக் கொள்ளக்கூடிய நம்ம அன்பு நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் கதிரண்ணன் அவர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய மாணவர்கள், ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான தலைப்பு தாங்க. தாம்பத்தியம் என்னும் சமரசம் அப்படின்ற ஒரு தலைப்பு. ஒரு மனிதனுக்கு அகம்புறம் அப்படின்ற இரண்டு பாகங்கள் உண்டு. யாராக இருந்தாலும் சரி, அக வாழ்க்கை அப்படின்றது ஒன்று இருக்கு, புற வாழ்க்கை அப்படின்றது ஒன்று இருக்கு. புற வாழ்க்கையை நமக்கு எல்லாருமே கண் கூட பார்த்துருவோம். ஓகேங்களா? நான் யார், நான் பேர்பட்டவன், நான் எப்படி இருக்கேன், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், எனக்கு வீடு இருக்கா, கார் இருக்கா, பங்களா இருக்கா, என்னை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் புற வாழ்க்கை இல்லையா? ஆனால் அக வாழ்க்கை அப்படிங்கிறது என்னதுங்க? நான் எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் தான் அக வாழ்க்கை. அப்போ என்னுடைய ஒரு பார்த்தா பளிச்சுன்னு இருக்கார், அழகா இருக்கார் அப்படின்ற வச்செல்லாம் அவர் சூப்பராக இருக்கிறாரு, அவருக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த அகவாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது யாருக்காக இருந்தாலும் சரி, அவங்களுடைய 7ஆம் பாவம் தான் உங்களுடைய தன்மையை முழுமையாக தீர்மானிக்கும். ஏன் அப்படின்னா, லக்ன பாவகம் என்பது ஜாதகம் அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம். எல்லா இடங்களிலுமே லக்னாதிபதி ஆட்சி பலம், உச்ச பலம், லக்னாதிபதி திக்பலம் படுறது, லக்னாதிபதி வலிமையா இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயும் இல்லை. அதுக்கு நிவர்த்தி பாவகம், எந்த ஒரு பாவத்துக்குமே அதோடைய நிவர்த்தி பாவகம் தான் அதோடைய நிவர்த்தியை சொல்லக்கூடிய பாவமாக இருக்கும். அப்போ 7ஆம் பாவத்தினுடைய சாராம்சத்தை கொண்டுதான் அவங்களுடைய அகவாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அகவாழ்க்கையை போகணும்னு வச்சுக்கோங்க. அவங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு வரீங்க, என் மனைவியை பார்க்குறீங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நான் சந்தோஷமாக அவங்கள வச்சுருக்கேன், குடும்பம் ஹாப்பியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவங்கள பார்க்கும்போது என்னை பற்றியான அக வாழ்க்கையில் பாதியாக உங்களுக்கு தெரியும். முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாது யாருனாலையும் ஒருத்தரை பற்றி. அந்த முழுமையாக தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாடம் தான் இந்த தாம்பத்தியம் அப்படின்ற ஒரு விஷயம். தாம்பத்தியம் சொன்னோம்னா எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான ஒரு இந்த மைண்டுக்கெல்லாம் போக வேண்டாம். ஓகேங்களா? ஒரு மனிதனை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் தாம்பத்தியம், வேற ஒண்ணுமே கிடையாது. அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் தான் தாம்பத்தியம், வேற ஒண்ணுமே கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதுதான் அதோடைய சாராம்சத்தினுடைய அமைப்பு. அப்ப இந்த தாம்பத்தியத்துக்குள்ள நம்ம போகும்போது முதல்ல நட்சத்திரங்களுக்குள்ள வரணும். நட்சத்திரங்களுக்குள்ள வரணும். அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, 27 நட்சத்திரங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 27 நட்சத்திரங்களுக்கும் யோனிக்கான விலங்குகள் ஒன்று கொடுத்துருக்காங்க, தெரியுமா? சரி, அதை நான் அங்கேயே சொல்றேன். 27 நட்சத்திரங்களுக்கும் உங்களுக்கு தெரியும். 27 நட்சத்திரங்கள்ல முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கு என்னதுங்க? ஆண் குதிரை, பெண் குதிரை. அஸ்வினிக்கு சதயத்துக்கு என்னது? பரணிக்கு ரேவதிக்கும், கார்த்திகைக்கு பூசமும், ஆடு, ரோகிணி மிருகசீர்ஷம், திருவாதிரை மூலம், நாய், புனர்பூசம் ஆயில்யம்,
புனர்பூசம் ஆண் பெண் பூனை, பூச ஆயில்யம் வந்து ஆண் பூனை, எல்லாம் பூனை தான். அடுத்ததுங்க வேற என்ன இருக்குது? பூசம் போட்டாச்சு, ஆயில்யம் முடிஞ்சிருச்சு. மகம் பூரம், மகம் பூரம் எலி. உத்திரம் உத்திரட்டாதி என்னது? பசு. அஸ்தம் சுவாதி எருமை. சித்திரை விசாகம். அனுசம் கேட்டை. பூராடம் திருவோணம். அவிட்டம் புரட்டாதி. சதயம் போட்டாச்சு, ஓகேங்களா. உத்திரட்டாதி போட்டாச்சு, ரேவதி போட்டாச்சு, ஆல்ரெடி இருக்கு, ஓகேங்களா. இது நடுவில் உத்திராடம் ஒன்று விட்டுதுமா? உத்திராடம் மட்டும் தனியில் எங்க இருங்க? பூராடத்துக்கு அப்புறம் உத்திராடம் ஒன்று இருக்கா? அது மட்டும் என்னதுங்க? தனி டிபார்ட்மெண்ட். ஆமா, இது வந்து கீரி பாம்புன்னு போட்டிருக்காங்க, ஓகேங்களா. கீரி சாரி மலட்டு பஸ், மலட்டு பஸ், கீரி மலட்டு பஸ், ஓகேங்களா. அதாவது இந்த உத்திராடத்தை வந்து நீங்க ரோகிணியோட நினைச்சீங்கன்னா அதை வந்து நம்ம கீரியா எடுத்துக்கணும், மிருக சீசோட நினைச்சீங்கன்னா அதை கீரியா எடுத்துக்கணும். இதுவே நீங்க சிங்கம் புலியோட நினைச்சீங்கன்னா அதை மல்டி பஸ்ஸோட எடுத்துக்கணும். கான்செப்ட் புரிஞ்சுதா? இந்த உத்திராடத்தை நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும். ஸோ முன்னோர்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை அப்படின்ற விஷயத்த மீண்டும் ஒரு தடவை பதிவு பண்ணிக்கிறேன், ரைட்டா? சரி, முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தாம்பத்தியம் என்னும் சமரசத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உடலுடைய தன்மையும் அந்த உடலுடைய தன்மையும் ஏற்புடையதாக இருக்கா இப்படிங்கிறது முதல் பாயிண்ட், ரைட்டா? லக்ன பாவகம் பார்க்கிறோம், 7ஆம் பாவகம் பார்க்கிறோம். என்னுடைய கெத்து என்ன, என்னுடைய வேகம் என்ன, என்னுடைய தைரியம் என்ன, என்னுடைய வீரியம் என்ன, ஓகேவா? செவ்வாய் தோஷம் ராகுகேது தோஷத்தை தூக்கி ஓர வைங்க. செவ்வாய் தோஷம் என்ன பண்ணும்? எனக்கு ஃபோர்ஸ் வீரியம் இருக்கா இல்லையா, இவன் என்ன எதிர்பார்க்கறான் அது அந்த பொண்ணுகிட்ட கிடைக்குமா, அந்த பொண்ணுகிட்ட என்ன இருக்கு அது இவனுக்கு கிடைக்குமா, முடிஞ்சு போச்சு, ஓகேவா? ராகுனா என்ன சார்? போக சிந்தனை அதிகமா இருக்கும். கேதுனா என்ன சார்? வேட்டிவன பாவமே அதிகமா இருக்கும். முடிஞ்சு போச்சா? இவனுக்கு எந்த பாவத்துல போகம் இருக்கு, இவனுக்கு எந்த பாவத்துல விரக்தி இருக்கு, அவனுக்கு எந்த பாவத்துல போகம் இருக்கு, எந்த பாவத்துல விரக்தி இருக்கு, இதை நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும், மைண்ட்ல அனலைஸ் பண்ணணும். ஒரு ஜாதகத்தை எடுத்து போடணும்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் லக்ன பாவகம் இப்படி பார்த்துருவோம், நட்சத்திரத்துக்குள்ள எடுத்துட்டு நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் நட்சத்திர ரீதியாக இங்கே எடுக்கும்போது இது எல்லாமே இந்த இதில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே அதோட யோனிகள் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது தான். ஸோ இந்த குதிரை என்ன எப்படியெல்லாம் தாம்பத்தியம் செய்கிறதோ அந்த விருப்பம், அதே விருப்பத்தின் அடிப்படையில் இந்த 2 நட்சத்திரம் இயங்கும். அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, அதுக்கு யோனிகள் சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இப்போ இந்த அஸ்வினின்றவன் வந்து குதிரைமா வேகமாக இருக்கணும், ரொம்ப நாள் அதிகமாக தாம்பத்தியம் செய்யணும் அப்படின்ற ஒரு இன்பம் உடையவன். இவனை கூப்பிட்டு கொண்டு போய் ஒரு பூர நட்சத்திரத்துக்கு செட் ஆகுது ஒரு உதாரணத்துக்கு, ஏன்னா அஸ்வினிக்கு பரணி 2ஆம் நட்சத்திரம் தானே, ஓகே இல்லை? யானை சரி, பரணி எடுத்துக்கோங்க, யானை செட் ஆகுது. அப்போ குதிரை வேற, யானை வேற. குதிரையோடைய யோனி அமைப்பு, குதிரையோடைய வேகம் இது வேற, யானையோடைய அமைப்பு வேற, யானையோட தாம்பத்தியம் போகும்போது வேற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடர்கள் எல்லாருமே இதோடைய தாம்பத்திய நிகழ்வுகளை போய் நீங்க இதில் பார்க்கணும், தப்பா நினைச்சுக்காதீங்க. இது நீங்க அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன விலங்குகள் எப்படியெல்லாம் வந்து தன்னுடைய இணையோட சேருது அப்படின்றதுக்காக. அது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு வாழ்க்கையை தீர்மானிச்சு கொடுக்குற இடத்துல இருக்கும், ஓகே? இதை வெளியில வந்து சொல்ல முடியாது, வெளியில வந்து எதுவுமே யாரை பத்தியுமே சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம தெரிஞ்சிருந்தாதான் அங்க இணைக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்க முடியும். ஸோ இவங்க கெப்பாசிட்டி இப்படி இருக்கு, இவங்களுக்கு இந்த மாதிரி இணைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும், ஓகேவா? இந்த மாதிரி ஒரு குதிரையில் இருக்கிறவனை கொண்டு போயிட்டு நம்ம ஒரு எலிக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கோ, எலியோடைய செக்ஸுவல் லைஃப் வேற. எலி என்ன பண்ணுறீங்களா, அடிக்கடி செக்ஸ் பண்ண நினைக்கும், ஆனா அதோடைய செக்ஸோடைய டைமிங் 5 நிமிஷம் ரொம்ப அதிகம், 1 நிமிஷம் தான். உண்மையா இல்லையா? அனுபவத்தில் இருக்கா இல்லையா? சிரிக்க கூடாது.
நம்ம சொல்றது வந்து சத்தியமாக சொல்கிறேன், நெகட்டிவாக யோசிக்காதீங்க. இது பல பேருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்காக தான் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருடைய செக்ஸுவல் லைஃப், இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே மறைக்கப்படுது. ஏன்னா சில பேர் குழந்தைகளுக்காக வாழ்வாங்க, சில பேர் குடும்ப கௌரவத்துக்காக வாழ்வாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து தவறுகள் எங்கே நடக்குது அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. திருத்துற இடத்துல நம்ம தான் இருக்கிறோம். அவன் கர்ம வழியாக கூட இருக்கலாம். நம்ம வேலை என்ன, நம்மளால அந்த தவறு நடக்க வேண்டான்றதுதான். நம்மளால அந்த தவறு நடக்க வேண்டாம். அவன் எங்கம்மா பார்த்துட்டு போறான், என்னமா பண்ணிட்டு போறான், நம்மளால அந்த தவறு நடக்க வேண்டாம். நம்ம செய்யறது சரியா இருக்கா அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தேவை. அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய அமைப்பை நீங்க 100% நட்சத்திர ரீதியாக முதல்ல நீங்க எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி சார், அப்ப நட்சத்திரம் இல்லைன்னா, ஒருவேளை நட்சத்திரம் இல்லைன்னா அவங்களுக்குள்ள வந்து சிறப்பா இருக்க முடியாதா அப்படின்னா இதுக்கு தான் அடுத்த லெவலுக்குள்ள போகணும். இதுக்கு நம்ம என்ன ஜாதகத்துக்குள்ள என்ட்ரி ஆகணும். ரைட்டுங்களா? நட்சத்திரம்ங்கிறது இதுல 100%, 25% நீங்க இதுல இருந்து எடுத்துக்கலாம், கண்டிப்பா செயல்படும். ஓகேங்களா? அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொருத்தருக்கும் 7ஆம் அதிபதி ஒருத்தர் இருப்பாரா? இப்ப 7ஆம் அதிபதி ஒரு சாரத்தில் நிற்பாரா? இருப்பாரா, இருக்க மாட்டாரா? அப்ப 7ஆம் அதிபதியுடைய சாரம் அது ஒரு யோனி தானே. அது ஏதோ ஒரு கிரகம், ஏதோ ஒரு நட்சத்திரத்து மேல இருக்கும், அதுக்குன்னு ஒரு யோனி இருக்கும், இருக்குமா இருக்காதா? சோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், அந்த ஜாதகத்திலையும் 7ஆம் அதிபதி யாரு, அது என்ன நட்சத்திர யோனியில இருக்கு இப்படின்னு பார்க்கணும். இந்த 2 யோனியுமே எப்பயுமே பகை யோனிகள் இருப்பது தவறு. பகை யோனி இங்க நட்சத்திர ரீதியாகவும் பகை வந்துருச்சு, நட்சத்திர ரீதியாகவும் இங்க ஆகாது. அங்க 7ஆம் அதிபதி 2மே பகை யோனியில இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பா தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பு இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம். இது ஜாதகத்தை பார்த்தா நம்மளால சொல்லிட முடியும். இப்ப இவர் ஜாதகத்தை கொடுக்குறாரு, 7ஆம் அதிபதி பாதிக்கிடுச்சு. 7ஆம் அதிபதி 6-8 பண்டுக்கு போகலாம். கேதுவோட, ராகுவோட சேர்ந்தா அதிகமான போகம். கேதுவோட சேரும்போது போகம் கிடைக்காது, திருப்தி இல்லை, எனக்கு இல்லை அவங்க என்ன விரக்தியை சாமியாக போயிடுவேன், தட்சால் அவ்வளோதான், எல்லாம் வெறுத்து போயிடுவேன், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெறுத்து போயிடுவேன். இதுதான் நடக்க போகுது. அப்போ 2 விஷயம் தான். 7ஆம் அதிபதியுடைய தன்மையை நீங்க முழுமையாக என்ன பண்ணணும், எடுக்கணும். முதல்ல ஜாதக ரீதியாக நம்ம சொல்லுவோம். ஓகேவா? எங்கேயுமே லக்னத்துக்கு 8, காலத்துக்கு 8, லக்னத்துக்கு 8, காலத்துக்கு 8, இது நமக்கு ரொம்ப டேஞ்சர் திருமண வாழ்க்கையில். அதே மாதிரி லக்னத்துக்கு 6ஆம் இடம், அது காலத்துக்கு 6ஆம் இடம். இப்போ பாருங்க, காலச்சக்கரத்தின் அடிப்படையில் ஒரு சின்ன லாஜிக்கு, 2 7 குறைவன் எங்க நேசம் ஆகுறான், கண்ணியில நேசம் ஆகுறான். அப்ப நீங்க யாருக்கு வேணா எடுத்துக்கீங்க, கண்ணியில ராசியில நவாம்சத்துல உங்களுடைய 7ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டா அவங்களுக்கு தாம்பத்தியத்தில் பாதிப்பு இருக்கும். வெறி பெருசெல்லாம் யோசிக்க வேண்டாம், பெருசெல்லாம் அப்படி இப்படி சாரா எதுக்குமே போக வேண்டாம். 7ஆம் அதிபதி ராசியில நவாம்சத்துல இங்க கண்ணிக்கு சம்பந்தப்பட்டா, ஆண் ஜாதகத்துக்கு கண்ணிக்கு சம்பந்தப்பட்டா அவங்களுக்கு அதுல ஒரு பாதிப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரன் சுகத்துக்கு காரகன், சுகம் கெட்டு போயிருக்கு. ரைட்டுங்களா? அதே மாதிரி ஃபோர்ஸ் வீரியத்துக்கு காரகன் யாரு, செவ்வாய், அவரு கடகத்துல நீசம். அப்ப உங்களுடைய 7ஆம் அதிபதி கடகத்துக்கு சம்பந்தப்பட்டா நீங்க என்ன நினைக்கணும், இவங்க எதிர்பார்த்த அளவுல அந்த ஃபோர்ஸ் வீரியமானது அங்க கிடைக்காது அப்படின்னு இருக்கணும். 7ஆம் அதிபதி காலத்துக்கு பாதகமான கும்பத்துக்கு சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா ஓகேங்களா, இவங்க இன்னொன்றை தேடி போவாங்க, இவங்க இன்னொன்றை தேடி போவாங்க அப்படின்ற ஒரு ரூல். பாதகம் 11ஆம் இடம் 2மே அங்கே சம்பந்தம் இருக்கு. இதை நீங்க இன்னொரு தேடி ஏதோ ஒரு வகையில் போறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு நம்ம எடுக்கணும். எந்த ஒரு பாவத்தையும் அதோடைய பாக்கியத்தை சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். இப்போ 7ஆம் பாவத்தினுடைய பாக்கியத்தை சொல்லக்கூடியது 3ஆம் பாவகம். ரைட்டா? சரியா போச்சா? 7ஆம் பாவத்தினுடைய பாக்கியம். இப்போ 7ஆம் பாவம் கெட்டு போச்சு சார், 7ஆம் பாவம் ஒருத்தர் கெட்டு போச்சு, கல்யாணமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. 7ஆம் பாவம் கெட்டு போனாலும் கல்யாணம் ஆகும். அவனுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியான 3ஆம் அதிபதி நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணாருன்னா, ஓகேவா? ஒரு பாவத்துக்கு அதோடைய பாக்கியம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கல்யாணம் ஆயிரும். வாழ்றது வாழ்க்கை கொடுப்பனா இது 7ஆம் பாவம், அது வேற. நடக்குமா நடக்காதாங்க அவருடைய பாக்கியம் சொல்லும். ஓகேங்களா? அதோடைய கொடுப்பனையை சொல்லிடும். அப்ப தாம்பத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முதல் ரூல் வந்து எப்படி எடுக்கணுன்றது நட்சத்திர ரீதியாக நம்ம வந்து அந்த யோனிகள் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம பொதுவாக எப்பவுமே 6ஆவது ராசி 8ஆவது ராசி சேர்த்து போது யோசிப்போம். அது ஒரு விஷயம் நட்சத்திர ரீதியாக நமக்கு பார்த்தோன்னே நமக்கு மைண்டில் வரணும். ஸோ இது வந்து குதிரை, அது வந்து மானு,
ஒரு கேட்டைக்கு எடுக்கிறான்னு வச்சுக்கோ, அது வந்து மானு. அப்போ குதிரைக்கு மானுக்கு எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அப்போ இதுவே பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் யானைக்கு எடுக்கிறாங்க, யானையோட இதே வேற மாதிரி இருக்கும். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் வேற மாதிரி இருக்கும். ஆடு அதே மாதிரி தான், ஆடோடைய தன்மை வேற மாதிரி இருக்கும். இந்த தன்மைகளை நீங்க இப்போ இதெல்லாம் இது கூட கொஞ்சம் ரெண்டாவது நம்ம பகை யோனிகளை இயக்கிறது, இது ரொம்ப டேஞ்சர். இப்போ பகை யோனிகளை இணைக்கும் போது ஒருத்தர் செவ்வாய் வளர்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு, 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்ன நினைக்கிறோம்? கடுமையான செவ்வாய் தோஷம், ஐயோ செவ்வாயை தாண்டி யாரும் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் இல்லை, ரைட்டா? என்ன விஷயம்? அவன் தாம்பத்தியத்தில் கடுமையான வீரியத்தை உடையவன், முடிஞ்சு போச்சு. இங்க ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க வந்து கேட்டை நட்சத்திரத்துக்கு ஒரு மான், சித்திர நட்சத்திரம் எடுத்துக்கங்க ஒரு புலி. இது என்னது? பார்த்து என்ன சொல்லுவீங்க சார்? சித்திர நட்சத்திரம் சார். பொண்ணு வந்து சித்திர நட்சத்திரம், மாப்பிள்ளை வந்து கேட்டை நட்சத்திரம். சித்திர, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை நட்சத்திர ரீதியா 5வது நட்சத்திரம் சொல்றீங்க. சரி, அனுச நட்சத்திரம் எடுத்துக்கங்க, அதுவும் மான் தானே. 4ஆம் நட்சத்திரம் எடுத்துக்கீங்களா? எடுத்துக்கலாம்ல. 4ஆம் நட்சத்திரம் தானே உங்களுக்கு, சேமத்தாரை தானே. நம்ம என்ன பண்ணுவாங்க? 4ஆம் நட்சத்திரம் சேமத்தாரை, ஓகேவா? யோகி மட்டும்தான் வரல, மற்றதெல்லாம் சூப்பரா இருக்குது அப்படின்னு பொருத்தம் போடுவாங்க. இது நடக்கிற விஷயம். போடும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் சம்பந்தம் வந்து, 7ஆம் அதிபதிக்கு செவ்வாய் சம்பந்தம் வந்து, செவ்வாய் சாரம் பெற்று, அல்லது வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, 7ஆம் அதிபதி அவிட்டதிலையோ பூரட்டாதிலையோ இல்லை சித்திரையிலையோ இந்த மாதிரி சிங்க புலி இந்த மாதிரி ஏதாவது சாரத்தை இருக்கும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும் உங்களுக்கு? பெஞ்சாவதுல இந்த மாதிரி இருக்கு, ஆஞ்சாவதுல ஒரு மான் தான் இருக்கு, என்ன கிடைக்கும்? அப்ப அந்த பெண்ணுடைய தேடல், எதிர்பார்ப்பு எதுவுமே இந்த ஆனால் பூர்த்தியே முடியவே முடியாது. இப்ப அந்த பொண்ணு எங்க போய் சொல்லும்? யாரையும் சொல்ல முடியுமா? முதல்ல இதை யார் பார்க்கணும்? இது பெற்றோர்களுக்கு தெரியுமா? ஜாதகத்தில் அப்போ அதுதான் சொல்றேன். நம்ம வந்து பொறுமையா உட்காந்து இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி தான் நடக்கும், இது உங்களுக்கு ஏற்றுக்க முடியுமா? நான் சமரசமே பண்ண மாட்டேன். அவங்க எவ்வளவோ கண்ணா சொல்லுவாங்க, சார் மாப்பிள்ளை நல்லா இருக்காங்க, நல்ல வேலையில் இருக்காங்க, ரொம்ப நாளாக எனக்கு கிடைக்கல, இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படி. நான் இந்த பிள்ளை உங்கள் வீட்டில் வச்சுக்கிறேன் நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இப்படிதான் கேட்பேன். நமக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். வீட்லேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே கேட்டுப்போம். காரணம் என்னன்னா, இந்த இடத்துல சமரசத்துக்கு நான் கொடுக்க முடியாது. ஆம்பளை 1000 இடத்துக்கு போக முடியும், பொம்பளை ஒரு இடத்துக்கு போக முடியுமா? அதுக்கான சூழ்நிலை இருக்கா? பேச முடியுமா உங்களால? நீ தப்பு பண்ணாலும் நீ ஆம்பளை சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. பொம்பளைங்களுக்கு யார் சொல்லுவா? ஸோ அது யார் சரி பண்ணி கொடுக்கறது? ஸோ அதோட பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? உடனே செவ்வாய் தோஷம் போய் பரிகாரம் பண்ணு, இங்கே வா 50,000 கொடு, 1 லட்சம் கொடு, நான் உனக்கு செவ்வாயை மாற்றி வைக்கிறேன், திருப்பி வைக்கிறேன். இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம். ஏழில் மாந்தி இருக்கு, நான் உன்னை கூட்டு போறேன், 5000 கொடு, 10,000 கொடு, இந்த பஞ்சாயத்து. எதுக்கு இந்த பஞ்சாயத்து எல்லாம்? யாரை ஏமாத்துறதுக்கு இந்த பஞ்சாயத்து? ஒரு ஜாதகம் பிறக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம தான் கால சூழ்நிலை பார்த்து இப்ப என்ன தேவை, 5 வயசு குழந்தைக்கு என்ன தேவையோ அதை சொல்லுவோம். 10 வயசுல படிப்புக்கு தேவையான விஷயத்தை சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களா? என்னென்ன திசாபுத்தி வருது, இப்ப என்ன லெவலில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து பொறுமையா நிதானமா நம்ம என்ன பண்ணுவோம்? நேரம் காலம் பார்த்து சொல்லுவோம். ரைட்டுங்களா? அதுக்காக தெரியாதுன்னு அப்படி கிடையாது. ஒரு ஜாதகம் பிறக்கும் போது 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, இவருடைய குடும்பஸ்தானம் ஐயா சொன்னார், 2ஆம் இடம், குடும்பத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஐயா? வரவு எல்லாம் 2ஆம் பாவம் தான். குடும்பத்தில் என்ன வந்தாலும் 2ஆம் பாவம் தான். புதுசா ஒரு குழந்தை வந்தாலும், புதுசா ஒரு மனைவி வந்தாலும், புதுசா யார் என்ட்ரி ஆனாலும் எல்லாமே வரவுன்னு எது உள்ள வந்தாலும் அது 2ஆம் பாவகம். அதுதான் குடும்பத்தோட தொடர்பு. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சொல்லுவாங்க இல்லையா, இந்த கூட்டு குடும்பம், தனி கொடுத்தணும், இதெல்லாம் நம்ம 2ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் வந்து என்னங்க, 2க்கு 11 இது 12ஆம் பாவம். நீங்க 12ஆம் பாவம் வளர்த்தவங்க கூட்டு குடும்பத்துக்கு போகலாம். ஏன்னா 2ஆம் பாவத்தினுடைய 11 லாபம். ஓகே, பெரிய எதிர்பார்ப்பு பெருசு இல்லையா? ஸோ அது என்னதுங்க, 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் வளர்த்தவங்க கூட்டு குடும்பத்துக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி முதல்ல ஒரு ஜாதகத்துக்கு நீங்க திருமணப்படுத்துறதுக்கு வந்தீங்கன்னா அவங்களுடைய தேவைகள் என்னன்றதை முதல்ல எடுக்கணும். இவனுடைய தேவைகள் என்ன, இந்த பொண்ணுடைய தேவைகள் என்ன, இதுதான் முதல் வேலை. மற்றது எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? இந்த பொண்ணுடைய கேரக்டர் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்காரு? ஓகேவா? ஒரு பார்க்குறோம், லக்னாதிபதி 2 பேருக்குமே லக்னாதிபதி வளர்த்துருச்சு, 2 பேரும் பழைய வீட்டில் இருக்கு, 2 பேரும் ரஃப் அண்ட் பார்ட்டி எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு
இந்த லக்னாதிபதியோட தன்மையை முதல்ல புரிஞ்சுக்கிறது இல்லை. கிளாரிட்டிசிஸ் எடுக்கும்போது லக்னாதிபதி எப்படி இருக்காரு, அவர் சுபர் வீட்டில் இருக்காரா, பவர் வீட்டில் இருக்காரா, அவர் சுபசாரம் இருக்கிறாரா, சுபரோட சேர்ந்திருக்காரா, சுபர் பார்வையில் இருக்காரா, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. இதெல்லாம் எடுத்துதான் லக்னாதிபதியோட ஸ்டேட்டஸை நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுவீங்க. இதே மாதிரி பெண்ணுக்கு எடுப்பீங்க. அப்புறம் யாருக்கு யார் அடங்கி போவாங்க, இவங்களுடைய 7ஆம் அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கு, முதல் கான்செப்ட் 7ஆம் அதிபதி நல்ல இடத்துல உட்காந்துருக்கா, 7ஆம் அதிபதி 4, அது என்ன இருக்கும், அம்மா பிள்ளையா இருக்கும், சுகம்தான் முதன்மையாக இருக்கும். ஓகேங்களா, தன்னுடைய மனசு சொல்றதை கேட்கும், அம்மா பிள்ளையா இருக்கும், சுகம்தான் முதன்மையாக கேட்டுட்டு இருக்கோம். 7ஆம் அதிபதி 4, வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது சுகம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் அது போயிட்டு இருக்கும். இதுதான் லாஜிக். இவனுக்கு அதே மாதிரி எங்க இருக்குது, 7ஆம் அதிபதி எங்க இருக்கு, 7ஆம் அதிபதி 6 வீட்டில் இருந்தான்னு சொல்லுவீங்க. ஒருத்தர் வேலைன்னு போவான், இல்லைன்னா குடும்பம் விட்டு எப்படா வெளியே போவோம், எப்படா பொண்டாட்டி விட்டு வெளியே போவோம், எப்படா வீட்டை விட்டு வெளியே போவோம், மறைஞ்சு வாழ்வோம், வெளியூர் போவோம், வெளிநாடு போவோம். இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ முதல்ல ஒரு ஜாதகத்தில் தேவைகளை முடிவு பண்ணாம, அவனுடைய தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்காம அவங்களுக்கு பொருத்தத்துக்குள்ளேயே போகக்கூடாது. இப்போ நீங்கள் வரீங்க, உங்கள் பையனுக்கு ஜாதகம் கல்யாணம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. இந்த ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு, மருமகள் இப்படி தான் அமைவாங்க, இந்த மாதிரி வச்சுக்குப்பாங்க, நீ கூட்டு குடும்பமாக இருக்க முடியும், நீ தனி குடும்பமாக தான் இருக்க முடியும், இல்லை மருமகள் இப்படி தான் இருக்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஓகேவா, இந்த எல்லாத்தையுமே நீங்கள் முன்னாடியே அவங்களுக்கு பதிவு பண்ணிடணும். ஓகேங்களா, இப்போ யாருக்கு வேணா எடுத்துக்கோங்க, யாருக்கு வேணா எடுத்துக்கோங்க. இப்போ இங்கேயே நம்ம நிரூபிக்கலாம். 7ஆம் அதிபதி வந்து லக்னம், அதாவது நட்சத்திர ரீதியாகவும் பொறுத்தம் இல்லை, ஆப்போசிட் பகையோனிகளை இணைக்கிறது. 7ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் அவங்க நின்ற சாரத்தின் அடிப்படையில் பகையோனிகளா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள எழுதி கொடுத்துடலாம். இந்த தாம்பத்தியம் என்னும் சமரசத்தில் கண்டிப்பாக உடன்பாடு இல்லை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துடலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தை இல்லை, பெரிய இஷ்யூவாக இருக்கா? ஏன்னா அந்த காலத்தில் வயசுக்கு வந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க, அல்லது வயசுக்கு வரதுக்கு மாதிரி கல்யாணம் நம்ம பார்த்துருக்கோம். எங்கள் அம்மாவுக்கெல்லாம் வயசுக்கு வந்து 3 மாதம் கல்யாணம். எங்கள் அம்மா வயசுக்கு வந்து 14 வயசுல, வயசுக்கு வந்து 3 மாதத்துல எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம். 15 வயசுல எங்கள் பெரியக்கா, 16 வயசுல, இந்த மாதிரி 16 வயசு விவரம் தெரியாத வயசுலலாம் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணாங்க. இந்த காலத்தில் வேலைக்கு போயிட்டு தான் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுது. வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ண சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் ஆகட்டுங்குது. 28 வயசு, 29 வயசு, 32 வயசுலாம் திருமணமாகாத பெண்கள் இன்னும் இருக்காங்க. நேற்று கூட ஒரு ஜாதகம் பார்க்குற பொண்ணுக்கு 31 வயசு ஆகுது. 31 வயசு ஆகுது. நான் ஓப்பனாகவே கேட்டேன், நீங்கள் லிவிங் டுகெதரில் தான் இருக்கீங்கன்றேன். லிவிங் டுகெதரில் இருக்கீங்கிறேன். ஆமாம் சார், அவங்கள கல்யாணம் ஆகுமா? அடுத்த கேள்வி, அவங்களோட கல்யாணம் ஆகுமா அப்படின்றது. இல்லைம்மா அவரோட ஆகாது, நீங்கள் வீட்டில் பார்க்குற மாதிரி கல்யாணம் பண்ணணும். இப்போ வீட்டில் பார்க்குற பாப்பில் வந்து நான் வந்து உங்களுக்கு அவர் வந்து எனக்கு பிடிக்கல, வீட்டில் மாப்பிள்ளைய எனக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ணுறது, உன் வாழ்க்கை இப்படிதான், இப்போ பிடிக்காது, ஆனால் உனக்கு அமைகிற அமைப்பில் ஃபியூச்சரில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் உன்னுடைய அமைப்பு. ஆனால் உனக்கு இந்த லைஃப் இருக்கு. ஏன்னா அந்த 3ஆம் இட சம்பந்தம் இருக்கு. 7, 11, 3 சம்பந்தம் வரக்கூடாது, எடுத்தோடனே வரக்கூடாது. திருமண காலத்தில் 7, 11, 3 சம்பந்தம் வந்துருச்சு. அப்போ திருமணத்துக்கு முன்னாடியே என்ன இருக்கும், அவங்களுக்குள்ள நிறைய. இன்னைக்கு ரொம்ப சாதாரணம் சார், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, 5ஆவது படிக்கிற பையன் பேசிட்டு போறான், என்ன சொல்லிச்சு அப்படிங்கிறான். 5ஆவது படிக்கிற பையன் இன்னைக்கு நாடு அப்படி போயிட்டு இருக்குது. நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். அப்படிங்கும் போது நம்மளுடைய குழந்தைகளுக்கு எப்போ தசாபத்தி சரியில்லை, என்ன எப்படி இருக்கு ஜாதகத்தில், பொறுப்பு இருக்கா இல்லையா, நம்ம எப்படி வழிபாடு. இங்க பாருங்க, விதியை மாற்ற முடியாது. ஓகேவா, நான் பரிகாரம் பண்றேன், அதை பண்றேன், செவ்வாய் வந்து மாறியெல்லாம் உட்கார மாட்டாரு. ஓகே, எதுனாலும் யாராலையும் மாத்திக்க முடியாது. சமாதானப்படுத்துறீங்க, பசு இருக்கிறவனுக்கு சாப்பாடு போடுற மாதிரி சமாதானப்படுத்தக்கூடிய வேலை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம பண்றது எல்லாமே. ஓகேவா, என்ன பொறுத்தவரையும் தீர்வு என்பது ஒரு ஜாதகத்துக்கு இன்னொரு ஜாதகத்தை சரியா சேர்த்து வைக்கிறதோ தீர்வு. இதுல நான் வந்து சமாதானத்துக்குள்ளே போக மாட்டேன். ஓகேங்களா, இந்த ஜாதகத்துக்கு இப்படிதான் வாழ்க்கை, இதுக்கு இப்படிதான் பொருத்தம் பண்ணணும். செவ்வாறாக சேர்ந்திருக்கு சார், சனிக்கு எது சேர்ந்திருக்கு சார், நீங்க வேணா பாருங்க. 91 ஜாதகத்துல மேக்சிமம் போய் வரும், 97 ஜாதகத்துல வரும். செவ்வாறாக சனிக்கு எது ஆப்போசிட் நிற்பாங்க 2 பேரும். நிறைய ஜாதகத்துல அந்த மாதிரி வரும். இவங்களுக்கெல்லாம் பொருத்தம் பார்க்கறதுக்கு எக்ஸ்ட்ரா மூளையே வேணும், சும்மாலாம் பொருத்தம் பார்க்க முடியாது. அப்ப நான் சொல்லுவேன், முதல்ல அது சார்ந்த வேலையை தேர்வு செய்யுங்க. செவ்வானா கணவன், ஓகேவா, சனினா தொழில். அப்ப இந்த செவ்வாய் ராகு சம்பந்தமான வேலை,
சனி கேது சம்பந்தமான வேலை. இந்த மாதிரியான வேலைகள் இருந்துச்சு, அவர் செஞ்சிருக்காரு. சரி, என் கணவர் போலீஸ் இருக்காரு, ராணுவத்தில் இருக்காரு, மட்டன் கடை வச்சிருக்காரு, ஒரு மெடிக்கல்ல இருக்காரு. மெடிக்கல் ரசவாலாக தான், ஓகே, மெடிசன்ல கொடுக்கறது. அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில், வேர்வை செஞ்சக்கூடிய வேலை, மூட்டை தூக்குற வேலை எல்லாம் வெட்டுறது குத்துறது எல்லாம் கடுமையான வேலை எல்லாம் இந்த காம்பினேஷன் தான். இந்த காம்பினேஷனுக்குரிய வேலையை அவர் செஞ்சாருன்னா இந்த குழந்தைக்கு பாதிப்பு இல்லை. புரிஞ்சுதா? ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு வேர்வை சிந்தாம மடிப்புக்கு சத்த மடிப்பு வேலையாம அவன் வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஆனா இந்த பொண்ணுக்கு என்ன இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே கொடுக்குது. ஓகேவா? நம்ம ஒரு ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது முதல்ல மாப்பிள்ளைக்குரிய வேலை என்ன, இந்த மாப்பிள்ளைக்கு எந்த மாதிரி வேலை அமைஞ்சா அந்த பொண்ணுக்கு சாதகமா இருக்கும், லைஃப் சாதிப்பா இருக்கும் அப்படின்றது தேர்வு செஞ்சு கொடுக்கணும். ஓகேவா? ஒரு ஜாதகத்துக்கு நான் அப்படியே சொல்றேன், மெடிக்கல் ரெஃப்யூவாக எடுங்க அப்படின்னு சொல்லி அது வெயிட் பண்ணி 3 வருஷம் கழிச்சு எங்க மாமன் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த பிள்ளைக்கு இதே ஜாதகம், செவ்வாய் ராகு சனி கேது, சிம்ம லக்னம், 2ல செவ்வாய் ராகு, 8ல சனி கேது, இதே அமைப்பு கல்யாணம் பண்ணி வச்சேன். மெடிக்கல் ஏன்னா இந்த பிள்ளை படிக்கல, நார்மல் ஒரு டிகிரி, இதுக்கு டாக்டர் ஜாதகம் கிடைக்கும். நம்ம சொன்னா லாஜிக்கோட சொல்லணும். இவங்க சின்ன ஸ்மால் ஃபேமிலி, இவங்களுக்கு போய் நான் டாக்டர் மாப்பிள்ள வரும், நீ டாக்டர் மாப்பிள்ள வெயிட் பண்ணு உனக்கு கல்யாணம், இப்படி சொல்லக்கூடாது. இங்கோட வெல்த் என்ன, அவங்க வெல்த் என்ன, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், ஐடியா சொல்லணும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மெடிக்கல் சம்பந்தப்பட்டதில் ஏதாவது ஒரு துறையில் வரும், வெயிட் பண்ணுங்க. கரெக்டாக வரும்போது கரெக்டாக வந்து நானே பார்த்து கிளம்ப வச்சோம். இப்போ அவங்க குழந்தை இருக்கு. இது எதுக்காக சொல்லப்படுதுன்னா, முதல்ல சமரசத்தை எங்கெங்கெல்லாம் நாங்கள் ஆட் பண்ண முடியும், ஒரு பொண்ணுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கு, ஓகே, அதான் எங்கே பூர்த்தி செய்ய முடியும், எங்கேயும் வெளியே சொல்ல முடியாத ஒரு விஷயம் இது. அப்போ வெளியில் சொல்லணும்னா அது ஜோதிடர்களால் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும், வேறு யாருக்குமே அதை புரிய வைக்க முடியாது. பெற்றோர்களுக்கு அவங்க குழந்தைங்க நல்ல பையனாக இருக்கானா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இந்த மைண்ட் செட் தான் வருவாங்க. ஒரு அம்மா 80 லட்ச ரூபா செலவு பண்ணி வீட்டை கொண்டு போய் அடமானம் வச்சு, அப்பா கிடையாது, கல்யாணம் பண்ணி வச்சு, கல்யாணம் பண்ணிட்டு 3 மாசம் அந்த புள்ள பராபரப்பட்டிருக்குது, யார்கிட்டையுமே சொல்லலை. அதுக்கப்புறம் எங்கிட்ட பிழைக்கவே முடியாதுன்னு வந்துருச்சு. எங்கிட்ட ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் ஆகி நேரில் வந்துட்டாங்க சேலத்தில் இருந்து. எடுத்த உடனே பார்த்து அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகத்துக்கு ஆண்மை இல்லைன்ட்டேன். யார் ஜாதகத்தில்? மாப்பிள்ளை ஜாதகத்தில் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடங்கள் சனி புதன் கேது நட்சத்திரங்கள் தொடர்பு வந்ததுன்னா 100% அவனுக்கு வீரியம் இருக்காது. முடிஞ்ச போச்சு ரூல், ரைட்டா? இந்த பொண்ணுக்கு செவ்வாய் ஆட்சி, இந்த பொண்ணுக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்கு. நான் எடுத்த உடனே சொன்னேன், இந்த பையனுக்கு ஆண்மை இல்லை, அதனால இந்த பொண்ணு பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த அம்மாவுக்கு ஒரே அழுகை, என் பிள்ளை வந்து இதுதான் சார் அழுகுறா, இதுதான் அழுகுறா. அவன் வந்து ஒரு மாசம் முயற்சி பண்ணி பாலாட்டு இருக்குது கணவன்கிட்ட, அங்கே ஒன்றும் பப்பு வேகலை. அதை போய் அவங்க அம்மாட்ட சொல்லி பாலாட்டு இருக்குது. அவங்க அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, அதை சரியா போயிடும், நீ அனுசரிச்சு போயின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வச்சு அவன் மாமியார் போய் சொல்லிடுச்சு. மாமியார் சொன்னோடனே அவங்க நம்பல, என் பையனை எப்படி நீ சொல்லலாம் அப்படின்ட்டு. அப்புறம் என்னாச்சு, மாமியார் இதாயிடுச்சா, அவங்க புருஷனால வந்து என்ன வந்து கேவலப்படுத்திட்டியா, என்ன வந்து வெளிக்காட்டிட்டியா, இனிமேல் நான் அவங்களை பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டு அடிச்சு துரத்து விட்டாங்க. இந்த பொண்ணு இங்கே வந்துருச்சு, வந்து இவங்க நான் பிழைக்க மாட்டேன்னுருச்சு, ரைட்டா? 3 மாசம் அந்த பொண்ணு ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்ப இது யார் சொல்ல வேண்டியது? 3 மாசம் கழிச்சு என்கிட்ட வந்து சொன்னப்ப, இது 3 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட யார் பார்க்கணும்? அதை ஜோதிடர்கள் ஏதாவது பார்த்துருப்பேன். நான் கேட்டேன், அம்மா பொருத்தம் பார்த்தீங்களா சார்? 4 இடத்த பார்த்தேன் சார், எல்லாருமே ஆஹா ஓஹோ அப்படின்னாங்க சார். 80 லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் சார், என் பிள்ளை நீங்க வந்து உட்காந்துருக்கா சார். நான் சொன்னேன், பொண்ணு வேணுமா 80 லட்ச ரூபா வேணுமான்னு. பிள்ளைக்கு இப்ப கேது புத்தி ஓடிட்டு இருக்குது, ஒரு 6 மாசம் அமைதியாரு, எதையும் பேசாத, விவாகரத்துக்கு அப்ளை பண்ணேன், இவங்க பிழைக்காது. இந்த பொண்ணுக்கு 7 கூட 11 வளர்த்துருக்கு. நான் ஜோசிக்காரன் ஒரு பக்கம் குறை சொன்னா கூட இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுக்கு 11 வளர்த்துருச்சு, தாரதோஷ அமைப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு அமைப்பு ஆயிரும். அந்த பணத்தை நீங்க போய் ஏதாவது பேசி கொஞ்சம் கொடுத்து போட்டதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து இருக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி
இப்போ அந்த பொண்ணுக்கு செகண்ட் மேரேஜுக்கும் நான் பார்த்து கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது நம்ம எங்க பண்ணணும் அப்படின்னா, தயவு செஞ்சு ஜோதிடர்கள்ட்ட பார்க்கணும். சார் லக்ன புள்ளி, நான் ஓப்பனாக சொல்றேன், லக்ன புள்ளி கேது சாரை வாங்கினாலும் சனி சாரை வாங்கினாலும் புதன் சாரை வாங்கினாலும் சரி, அவர் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஸ்லோ தான். ஓகேங்களா? கொஞ்சம் அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, ஒரு மேம்போக்காக இருப்பாரு. இப்போ 7ஆம் இடம் தாம்பத்தியத்துக்காரங்களும் சேர்த்து ஆகி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஓகேங்களா? குரு பார்த்துட்டாரு அப்பெல்லாம் கிடையாது. குரு பார்த்தா மட்டுமே உங்களுக்கு நல்லது. குரு பார்த்தா என்ன பண்ணுவீமா, கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு, வேற எதுவும் பண்ண மாட்டாரு. அப்போ குரு பார்த்து நிவர்த்தி. எனக்கு நேற்று 3 கிரகங்கள் நான் சொல்றேன் சார், உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னு நான் நேற்று ஜாதகம் பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா, சார் குரு பார்க்குறாரு சார் அப்படிங்கிறாங்க. குரு பார்த்தா என்ன கிடைக்கும்? அப்படி ஒரு வேலை என்ன தெரியுமா, குருவை பற்றி நீங்கள் எல்லாமே நினைச்சிருக்கீங்கன்னா, தூண்டி விட்டு போற ஒரே ஆள் குரு மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஓகேவா? தூண்டி விட்டு இது வரைக்கும் 2 பேருக்கும் ஒண்ணுமே இல்லை, தாலி எடுத்து கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் தூண்டி விட்டியா முடிஞ்சு போச்சா? வேற இந்த ஆரம்பிக்கிற எல்லா இடத்துலையுமே தூண்டி விடுற வேலை செய்யறது குரு பகவான் மட்டும்தான். போகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் ராகு தேவை. போகத்தை அனுபவிக்கிறதுக்கு ராகு தேவை. அதே மாதிரி அனுபவிக்க முடியுமா அப்படின்னு சொல்றதுக்கு உன்னோட தேவை நல்லா இருக்கா, அதுக்கு என்ன இருக்கா அப்படின்றது சுகம் தேவை. சுகம் இன்பம், சுகம் தேவை. அப்ப ஜாதகத்துல இவனுடைய இன்ப நிலை என்ன, அவனுடைய இன்ப நிலை என்ன? செவ்வாய் சுக்கிரன் 6 8ஆவே இருக்கக்கூடாது. காலத்துக்கு லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் எந்த ஒரு ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்திலையுமே 6 8ஆ இருந்தாலே அவங்களுக்குள்ள ஒரு வசியம் ஈர்ப்பு இருக்காது. அதே மாதிரிதான் இவனுடைய லக்னாதிபதி அவனுடைய லக்னாதிபதி, இவனுடைய லக்னாதிபதி அவனுடைய லக்னாதிபதி, 2 பேருடைய லக்னாதிபதி எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேருமே 6 8ஆ இருந்தாங்கனாலும் இவங்களுக்குள்ள இருங்க ஒன்றும் இல்லை. இது இன்னும் அதே மாதிரி 7ஆம் அதிபதி இவனுடைய தாம்பத்தியம் சிந்தனை, இவனுடைய தாம்பத்திய சிந்தனை. ஓகேவா? லக்னாதிபதி இருக்காரு, இவ்வளவு லக்னாதிபதி அவருடைய லக்னாதிபதி 6 8ஆ இல்லை சார். அப்ப என்ன அர்த்தம்னா, பரவாயில்ல புரிஞ்சுக்குவாங்க, அனுசரிச்சு 1 5 9 சூப்பர், அனுசரிச்சு நடந்துக்குவாங்க, எடுத்துக்கலாம். 6 8ஆ இல்லாம இருந்தாலும் கொஞ்சம் ஏற்புடையது நம்ம எடுத்துக்கலாம். அதுவே இவனுடைய 7ஆம் அதிபதியும் அவங்களுடைய 7ஆம் அதிபதியும் 6 8ஆ இருந்தா என்னன்னா, இவனுக்கு விருப்பம் வரும்போது அவர் வரமாட்டாரு, அவருக்கு விருப்பம் வரும்போது இவங்க வரமாட்டாங்க. ஓகேவா? இது ஒரு பெரிய இஷ்யூ. இன்னைக்கு இருக்கக்கூடிய டைம்ல நம்ம எல்லாமே நைட்டு 12 மணிக்கு தான் தூங்குறோம். ஏன்னா டிவி, கிரிக்கெட், நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். IPL 12 மணிக்கு பார்க்குறோம், டிவி ஓடுது, எல்லா சீரியலும் பார்க்குறாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாமே இருக்கிறதுனால மனிதனுடைய இயல்பான அந்த குணங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ரைட்டா? ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ப்ரெஷர், காலையில் எந்திரிச்சு வேலை ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நைட்டு நமக்கு என்னதுங்க, நிம்மதியான உறக்கம் கிடையாது. அந்த காலத்தில் நம்ம எந்த வேலையும் கிடையாது. 6 to 6 வேலை, 7 மணிக்கு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் இவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்டா? முதல்ல 10 குழந்தைங்களாம் பெற்றவங்க நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? எல்லா வீட்லையுமே எங்க தாத்தா 7 பேர் 8 பேர், எங்க பாட்டி வீட்டில் 9, இந்த மாதிரி என்ன இருக்குங்க 8 9. இன்னைக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பயங்கர பேரு. எப்ப சார் அமையும், எப்படி சார் அமையும்? முதல்ல 2 பேரும் சரியான அமைப்பில் இணைக்கப்பட்டிருக்காங்களா? ஓகேங்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் தாம்பத்தியம் என்பது உடல் தேவைக்கு அப்படின்னு. 100% அது இல்லவே இல்லை. உடல் தேவை என்பது முற்றிலுமான தவறு. தாம்பத்தியம் என்பது ஓகேங்களா வெறும் உடம்பு தான். அப்படின்னா நீங்க எங்க வேணா போய்க்கலாமே, அதுக்கே நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வர, புரிஞ்சுதுங்களா? ஸோ இது மனம் சார்ந்த விஷயம், ஆத்மாத்ம சார்ந்த விஷயம். ஓகேங்களா? உங்களை பத்தியான எந்த ஒரு ஒளிமரமும் எனக்கு அவங்களுக்கு கிடையாது. என்னோட சம்பந்தப்பட்டது எல்லாமே என்னோட மனைவிக்கு தெரியும், என் மனைவி சம்பந்தப்பட்டது எல்லாமே எனக்கு தெரியும். இதுதான் ஆத்மார்த்தமான அந்யோன்யம்னு பேரு. ஓகேவா? அப்படி இருக்கக்கூடிய அந்யோன்யம் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, சரியான இணைச்சா மட்டும்தான் நல்லா இருக்கும். சரியா இணைச்சா மட்டும்தான் நல்லா இருக்கணும். இது தயவு செஞ்சு இன்னொரு மீண்டும் சொல்றேன், செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம் அப்படின்னு ஏமாத்தாதீங்க. அந்த காலத்துல ராகுகேது இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு ராகுகேதுக்குள்ளே நான் என்ட்ரி ஆகிறேன். இப்போ ஒருத்தருக்கு 2ல ராகு சார் லக்னத்துல ராகு அப்படின்னு வச்சுக்கோங்க. லக்ன ராகு என்ன சார் பண்ணும்? நம்ம காலகம் படிச்சிருக்கோம்ல, லக்ன ராகு என்ன பண்ணும் சொல்ல, யாரு வேணா சொல்லலாம். என்னது? பிடிவாதமா இருக்குமா? சரி, வேற திறமையா இருப்பாங்க. அப்புறம் அது கிரிமினல் மைண்ட். அப்புறம்
முதல் பாயிண்ட் வந்து ஆசைகள் அதிகமாக இருக்கும். கரெக்டா? லக்னம் என்பது ஜாதகர், நம்மளுடைய சிந்தனை எண்ணங்களால் இருக்கும். இவனுடைய எண்ணமெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். எதை பண்ணாலும் நல்லா லக்ஸுரியாக தான் பண்ணணும். எதை அனுபவிச்சாலும் லக்ஸுரியாக அனுபவிக்கணும். ஓகேவா? இவன் ஜாதகத்தில் சுக்கரனும் வளர்த்துருச்சு. என்ன பண்ணுவான்? எங்கே போனாலும் எனக்கு என்ன சுகம், எல்லா இடத்துலையுமே ஒரு சாக்லேட் ஆசைப்பட்டாலும் அவன் எதை ஆசைப்பட்டாலும் அதை எப்படி அனுபவம் அனுபவிக்கணுன்றதான் அவனோட எண்ணம் இருக்கும். அது 5 வயசுல இருந்தாலும் சரி, 50 வயசுல இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வயதுக்குண்டான ஆசைகள் மாறிக்கிட்டே இருக்கும். வயசாக ஆசைகள் மாறும். ஓகேவா? 5 வயசுல குச்ச வயசு மேல ஆசை இருக்கும், 10 வயசுல விளையாட்டு மேல ஆசை இருக்கும், 15 வயசுல பருவ பெண்கள் மேல ஆசை இருக்கும், 20 வயசுல காதலி மேல ஆசை இருக்கும், 30 வயசுல மனைவி மேல ஆசை இருக்கும், 40 வயசுல பக்கத்து வீட்டு பொண்டாட்டி மேல ஆசை இருக்கும். இதுதான் உண்மை, இது யதார்த்தம், நான் மறுக்கல. ஓகே, அவன் நல்லா இருக்காளே என் முன்னாடி இப்படி, இது உண்மையாலும் எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? 50 வயசுல அப்பயும் அடங்க மாட்டோம், அப்பயும் நம்ம அடங்க மாட்டோம். ரைட்டுங்களா? ஏன்னா ஆண்கள் அடங்க 70 வயசானாலும் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. இது இயல்பு, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப யாரையும் நான் தப்பு சொல்லலைங்க, இது இவனுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள். ரைட்டா? இப்ப நீங்க பொருத்தம் பார்க்குறீங்க. பொருத்தம் பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா பாம்புக்கு பாம்பை சேர்த்து, பாம்புக்கு பாம்பை சேர்த்து விட்டுரு. ஏன்னா பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லையா? பாம்புக்கு பாம்பை சேர்த்து விட்டீங்கன்னா பிரச்சனை கம்மி. அதுவும் பாம்பு, இதுவும் பாம்பு, ரெண்டுக்கும் என்னன்னாலும் அனுசரிச்சு போய்க்கும். நமக்கு இந்த டென்ஷன் வேண்டாம். ஓகேவா? அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். ஏன் சொன்னாங்கன்னா அந்த காலத்துல வேலை, டிவி, செல்போனு, ஒட்டு லொசுக்கு எதுவும் கிடையாது. வேலை சாயங்காலம் 6 மணி வேணா வீடு. ரைட்டா? இப்ப அந்த இடத்துல பாம்புக்கு பாம்பை தான் சேர்த்தணும், பாம்புக்கு பாம்பை சேர்த்துனாங்க. இப்ப இப்பயும் நான் இந்த காலத்தில் இருக்கிறேன். இப்ப ராகுன்ற ஆசைய நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? சின்ன வயசுல அந்த பிறந்ததுல வந்து குழந்தை அடமெண்ட் இதுதான் வேணுங்க, எனக்கு பீசா வாங்குறத சாப்பிடுவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க. இப்படியே சொல்லி 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 தான் அது வளரும், ஆசைப்படுறதெல்லாம் அனுபவிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்குது எல்லாம் வாங்கி கொடுத்து அதில் எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி வளர்ப்போம். ரைட்டா? இது வந்து இவனுடைய எண்ணங்களை பிரதானமாக நிற்கும். அப்போ இவன் 7ஆம் இடம் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கேது இருப்பாரா? இந்த ரகத்தில் வாங்க 7 கேது தான் இருப்பாரு. அப்போ அந்த இடத்துல என்னதான் இருக்கும்? இவனுக்கு ஆப்போசிட், இவன் எதிர்க்கிறது எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டம். எனக்கு அப்படி மனைவி வேணும், இப்படி இருக்கணும், ஏதாவது ஒரு பிரம்மாண்டம். அங்க 7 இருக்கிறாரு கேது. அவர் என்ன பண்ணுவாரு? வாராராசா வா, இவ்வளவு நேரம் ஆசைப்பட்டா உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன்டா, 7ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டது மட்டும் என்ன பண்ணாட்டேன், நீ அனுபவிக்கவே முடியாதுடா. அதனால நான் நிறைய இடங்களில் பாருங்களை சொல்லுவேன். நிறைவேற்ற வேண்டிய உங்க போன பிறவியில நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டு நிறைவேறலையோ, சார் நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல சார், எதுவுமே நடக்கல சொல்ற மாதிரி அவனுக்கு லக்னத்துல ராகு இருக்கும். அவனுக்குலாம் லக்னத்துல ராகு இருக்கும். வா எல்லாத்தையும் அனுபவிவா அப்படிங்கிறதுக்கு எது அதிகமா நீ ஆசைப்பட்டு அனுபவிச்சுட்டு போகும் சாமி நினைக்கிற இல்லையா, அது கடமையா மாறிடும். இப்ப நீ ஆசைப்படுற ஒரு பெண்ணோட இணையறீங்க, ஒரு குழந்தை பிறகுது, குழந்தை வளர்க்கறது யாருடைய பொறுப்பு, கடமை? நம்மளுடைய கடமை இல்லையா? இந்த கேதுங்கிறது கடமை. கேது எங்க இருக்கிறாரோ அது உங்களுக்கு ஒரு நிறைவேற்றப்பட வேண்டிய கடமை உள்ள இடம்னு அர்த்தம். உங்களுடைய கடமை செஞ்சே ஆகணும், பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கடமை எங்க இருக்கு? கேது கிட்ட மட்டும்தான் இருக்கு. ராகு வந்து அனுபவிக்க வேண்டிய ஆசைக்கிட்ட சொல்லுவார், அவ்வளவுதான். அதனால சொல்லுவாங்க ராகு இருக்க வேண்டிய இடத்த ஆசைப்பட்டுக்கோ, கேது இருக்க வேண்டிய இடத்த ஆசைப்படாத, எக்ஸெப்ட் பண்ணாத. கேதுக்கு ஒரு மைனஸ் என்ன தெரியுமா? நீ ஆசைப்படாம கொடுத்துருவாரு. இதுதான் விஷயம். நீ எது ஆசைப்படாம இருக்கிறீங்களோ இது மேல வெறுத்துட்டேன்னு சொல்லிப்பாரு, கேது அந்த பாவத்தை கொடுத்துருவார். ஒரு உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் ஜாதகத்தை எடுத்துக்கங்க. ரஜினிகாந்த் ஜாதகத்துல சிம்ம லக்னம் 2ல சனி கேது இருக்காரா? ஆரம்பத்தில் பேசுறதுக்கே தடுமாறுவாரு, வளருவாரு, மேடைக்கு பயப்படுவாரு. அதே மாதிரி 2ல கேது ஆரம்பத்தில் பணத்துக்காக ஓடினாரு. இப்ப பணத்தை பத்தி அவர் நினைக்கிறதே இல்லை, பணத்தை பத்தி அவர் நினைக்கிறதே கிடையாது. அதுக்கு வெறுத்துட்டாரு. ஆனா அதெல்லாம் இப்ப என்ன ஆகுது? கோடி கோடியா கிடைக்குது, திரும்ப வந்துட்டு இருக்குது அவருக்கு. ஏன்னா கேது நீ எதை வெறுக்கிறாயோ அதுதான் உங்களுக்கு கொடுக்கும்.
இந்த பாவகம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும், அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். ராகு அப்படி கிடையாது. ராகு நீ ஆசைப்பட இன்னும் தூண்டி விடும், ஆசைப்பட இன்னும் தூண்டி விடும். அப்போ என்ன பண்ணும், அவருக்கு எட்டில் ராகு. அப்போ 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் கண்டிப்பாக கண்டம் உண்டு ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில். ஏன்னா மாங்கல்ய ஸ்தானம் ஆணாக இருந்தாலும் சரி, ஆணுக்கு மாங்கல்ய ஸ்தானம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம் என்பது 8ஆம் இடம். ஆணுக்கு கம்பல்சரி பெண்ணுடைய 2 7 அது இல்லையா, அது மாரக ஸ்தானத்தில் திறப்பு வருதா இல்லையா, நம்மளுடைய ஆயுள் ஸ்தானம் அவங்களுக்கு மாரக ஸ்தானம் திறப்பு வரும். கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணணும், அது எல்லாத்தையும் நோட் பண்ணணும். ஸோ எல்லா இடங்கள்லையுமே ராகுவோட ஆதிக்கம் என்ன, ராகுவோட தேவைகள் என்ன. இப்போ ராகுவை யார் திரும்ப பூர்த்தி பண்ணுவா? இப்போ ராகு வந்து ஒருத்தருக்கு இருக்கார், லக்னத்தில் இருக்கார், யார் பூர்த்தி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ராகுவை பூர்த்தி பண்ணுவாங்க, யார் பூர்த்தி பண்ணுவாங்க? நவகிரக வரலாறுல ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் யாரு? சுக்கிரன். அவரு யாருங்க, அசுபர்களுக்கெல்லாம் தலைவர் யாரு? சுக்கிராச்சாரியார். அவரோட கண்ட்ரோல் யார் இருந்தா? ராகு. சுக்கிராச்சாரியர் என்ன சொன்னாலும் ராகு கேட்பார். இவங்க 2 பேரும் பரஸ்பர ஒற்றுமை உண்டு. ஓகேங்களா? ஸோ ராகு எங்க இருக்காரோ அதே தொடர்புல அங்க சுக்கிரன் இருந்துட்டாருன்னா இவன் ஆசைப்படுறான், அந்த ஆசையெல்லாம் இவர் சுகம், சுக்கிரன் என்ற சுகம் இங்க கொடுக்கறது ரெடியா இருக்கு. இவர் என்ன பண்ணுவாரு, நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்லுவோம், ராகுக்கு வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கிறார்? ராகுக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருந்ததுன்னா ராகு தன்னுடைய அத்தனை விதமான விஷயத்தையும் கொடுத்துருவாங்க, சொல்றோமா இல்லையா? அப்ப ஒரு பெண் ஜாதகத்துல உதாரணத்துக்கு தனுசு லக்னம், லக்னத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராகுக்கு வீடு கொடுத்தவன் யாரு? குரு. இது ஆண் ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு எல்லாமே கிடைச்சிடும். புரிஞ்சுதா? ராகுக்கு வீடு கொடுத்தவன் யாரு? குரு. குரு நல்லா இருந்து என்ன கிடைக்கும்? ராகு கிடைக்க வேண்டிய விஷயம் எல்லாமே கிடைக்கும். புரிஞ்சுதா? இவனுக்கு ராகு கொடுக்க வேண்டியது அவன் ஜாதகத்தில் இருக்கலாம், அவன் ஜாதகத்துக்கு நல்லதுதான். அவன் ஜாதகம் இல்லைன்னா கூட இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் அதே இடத்துல குரு இருந்துன்னு வச்சுக்கோ, வீடு கொடுத்தவன் இல்லை அந்த வீட்டை குரு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு உச்சம் பெற்று ஆட்சி பலம் பெற்று பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைக்கும் அப்படின்னா ராகுக்கு தர வேண்டிய எல்லாத்தையுமே கொடுக்கும், அந்த பொண்ணு கொடுக்கும். ஜாதகத்தில் நம்ம 9 கிரகத்தை மட்டும்தான் பலம் பார்த்துட்டு இருப்போம், அப்படிதான் பலம் பார்த்துட்டு இருக்கோம். 18 கிரகத்தை பலம் பார்க்கணும். நம்ம 9 முதல்ல, அவங்க 9 அதுக்கு மேல, அவங்க 9 அதுக்கு மேல. இந்த ஜாதகத்தை போடுங்க, ஒரு ஜாதகத்தை போடுங்க, யாரோ ஜாதகத்தை போடுங்க, கணவன் மனை ஜாதகத்தை போடுங்க. கணவன் மனை 2 பேர் ஜாதகம் எனக்கு இங்க வேணும். சசி போடு, எல்லாம் அவன் போடுவான், போடு. ஓகேவா? எதுக்காக சொல்றேன்னு எல்லாம் புரிஞ்சுக்கீங்க. முதல்ல பொருத்தம் பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்களை ஆய்வுகள் பண்ணணும். ஐயா சொல்லுங்க. குறுக்கிடுறது மணிகண்டனை குருவா பெற்றவர்கள் வந்து பாக்கியசாலிகள் தான். எத்தனை பாயிண்ட் தங்க தடங்கள் இல்லாமல். இல்லை ஒரு கேள்வி என்ன அப்படி தம்பி, ஒரே நிமிஷம் அதுதான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ 27 நட்சத்திரம், 27 நட்சத்திரத்துக்கு ஆண் பெண் அப்படின்ட்டு மிருகங்களை மொத்தம் 13 மிருகங்களை கொடுத்துட்றாங்க. 26 நட்சத்திரம் போகுது. அப்புறம் ஒரு நட்சத்திரம் ஒண்டியாக நிற்குது, அதுக்கு ஜோடி இல்லை, அதனால் அதுக்கு ஆண் பெண் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மலட்டு பசுன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. இது இப்போ 90க்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. 90க்கு அப்புறம் நாங்களாம் ஜோசியத்துக்கு வந்தப்போ நாங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தோம். முதல் பொருத்தத்திலே எடுத்தாக்க யானைக்கு சிங்கமும் மனுஷன் அப்படின்னு போட்டாங்க. சரி, யானைக்கு சிங்கம் மனுஷன், சரி சிங்கம் இருக்குது மனுஷன் எங்கடான்னு கேட்டேன். யானைக்கு சிங்கம் மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. யோனிபுரத்தில் பாருங்க, யோனிபுரத்தில் முதல் இது யானைக்கு சிங்கமும் மனிதனும் வரும். சிங்கம் இருக்குது, மனிதன் எங்கேன்னு கேட்டேன். சரி வந்துட்டு போகுது, மனிதன் மிருகமானு கேட்டேன். இது ரெண்டுமே பதில் சொல்ல முடியல. பல பஞ்சாயத்துக்காரர் கேட்டேன். அப்போ 90 காலத்தில் வாசன்ட்டு அந்த கேள்வியெல்லாம் கேட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, பசுவிலே மலட்டு பஸ் இருக்கான்னு அது ஒரு கேள்வி கேட்டேன். ஆனால் பஸ் இருக்குது, பஸ்ஸில் இது வரைக்கும் நான் மலட்டு பஸ் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு பஸ் இருக்குதா அப்படின்னு, ஆண் எருது இருக்குது, பஸ் இருக்குது, மலட்டு பஸ்ஸுன்னு ஒரு பஸ்ஸை நான் பார்க்கவே இல்லை, அதையே மலட்டு பஸ்ஸுன்னு கொடுத்தீங்க. இப்போ இன்னொரு கேள்வி, இந்த கேள்வியெல்லாம் கேட்டு குடையிற. அப்போ எங்களுக்கு விளக்கம் தெரியாது, கேட்கத்தான் தெரியும்.
அப்போ கேட்டப்ப என்ன பண்ணாரு, அதை கீரின்னு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு கேள்வி கேட்டா, பாம்புக்கு கீரியும் வெளியும் பகையாம், நான் கீரியவே காணுங்களே அப்படின்னு. 13 மிருகத்தில் கீரியவே காணுமே அப்படின்னு கேட்டேன். அதை உத்திராடத்துக்கு போடுங்க கீரியை அப்படின்னு போட்டாங்க. அதை மலட்டு பசு கீரியை போட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் மலட்டு பசு கீரி மனிதன் உத்திராடத்துக்கு கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு பெண் சிங்கத்துக்கிட்ட மனிதன் அதை வேற போட்டு இருக்கிறாங்க. இது பெரிய குழப்பம் இந்த மிருகங்கள் விஷயத்தில். அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன். என்ன விளக்கம் சொன்ன அப்படின்னா, நட்சத்திரம் 27 அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடியது, மறைபொருளாக தெரியக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்கு. அது வெளிப்படையாக தெரியல, அது ஒரு நட்சத்திரம், அது அபிசித்து. இந்த அபிசித்துங்கிறத உத்திராடத்தினுடைய கடைசி 2 நாளைக்கும் திருவோணத்தினுடைய முதல் 2 நாளைக்கும், இந்த உத்திராடம் கெட்டு போனது காரணம் இதுதான். இந்த உத்திராடத்தை யாருமே முடிவு பண்ண முடியாத, பணட்டு பசு இல்லை கீரி அல்லது மனிதன் இத்தனையும் சொல்றது காரணம் உத்திராடம் முழுமையா இல்லைங்கிறது தான். அதில் கொண்டு போய் அபிஷத்தை வச்சுட்டாங்க இல்லையா, அதனால் உத்திராடத்தை முழுமையாக சொல்ல முடியல அப்படிங்கிறதா இந்த கருத்து. சரி, அப்போ தான் நான் கேட்டேன். அப்புறம் நான் அதுக்கு விளக்க சொன்னேன். பொதுவாக நமக்கு புராண காலங்களில் பார்த்தீங்கன்னா திருப்பார்கடலை கடைந்து அமுதம் வந்ததை எல்லாமே சொல்கிறோம் இல்லையா. அந்த திருப்பார்கடலை கடைந்து அமுதம் வந்த நிலைப்பாடு தான் அபிஷித்த நட்சத்திரம். அபிஷித்தத்தை நான் அமிர்தம்னு சொல்கிறோம். அமிர்த முகூர்த்தம், அபிஷித்த முகூர்த்தம், அமிர்த முகூர்த்தம், தோஷமே இல்லாத முகூர்த்தம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அபிஷித்த முகூர்த்தம் உத்திராடத்திலையும் திருவோணத்திலும் இருப்பது தான். திருப்பார்கடலை கடைந்த விதம் என்பது சூரியனையும் சந்திரனையும் வைத்து கடைங்கப்பட்டது தான் வச்சுங்க. சூரியனுடைய உத்திராடமும் சந்திரனுடைய திருவோணம் இரண்டும் சேர்ந்து கடையப்பட்ட இடம்தான் திருப்பார்கடல். அதில் அமுத கலசம் என்பது அமுதத்தை கொண்டு வந்தது. இந்த இரண்டும் தான் 2 நாளிகள் நடந்தது. அமுத கலசம் உத்திராடத்தில் கடைசி பகுதியும், அமுத கலசத்தை கொண்டு வந்த இவர் சிதறன தன்வந்திரியும் தான் அந்த உத்திராடத்தினுடைய திருவோணத்தினுடைய 2 பாதத்தை குறிக்கிறது. அப்ப திருப்பார்கடலை கடைந்து அமுதம் வந்த இடத்துல தான் அந்த அமுதம் தான் ராகுகேதுவா மாறுது அப்படின்னு 4 விளக்கத்தை கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி ராகுகேது கிடையாது. இந்த ராகுகேது ஸ்வர்ணபானுங்கிற அரக்கன் கொல்லப்பட்டு அது ரேகுகேதுவா மாறினது. அங்க அபிஷித்த நட்சத்திரம் வந்தது, அங்க தன்வந்திரி வந்தது, அமுதகாசம் வந்தது. இது சித்தர்களுடைய தத்துவத்தில் நிறைய இருக்கு. ஆச்சா, அது வேற சப்ஜெக்ட். அதுக்குள்ள போனோம்னா அது வேற மாதிரி போகுது. அது இந்த குழப்பத்தை நாங்கள் தீர்த்து இப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த குழப்பம் பஞ்சாயத்தில் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம விடுற சபரி சதாசிவம் போட்டு குழந்தையா தான் இருப்பேன். ஏன் இதை போடுறீங்க, ஒரு வாரம் மாற்றி போடுவார், ஒரு பஞ்சாயத்தில் இப்படி போடுவார், அப்படிதான் இருந்தார். அதனால் இந்த குழப்பம் இருக்கு. ரொம்ப அற்புதமாக நட்சத்திர மிருகம் சம்பந்த நட்சத்திர பொருத்த சம்பந்தமாக விளக்க அற்புதமாக கொடுத்தாரு. அது ஜாதகத்தோடு அனுப்பிச்சு கிரகத்தோடு அனுப்பிச்சு ரொம்ப கொடுத்தாரு. ரொம்ப சிறப்பு. நான் அதாவது இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் நேரத்தில் அவரை ஒரு கருத்து சொல்லணும் அப்படிங்கிறத சொன்னேன். ரொம்ப சிறப்பு மணிகண்டன், வாழ்த்துக்கள். ஐயா சொன்னார் இல்லையா, உத்திராட நட்சத்திரத்துக்கு மலட்டு பசுன்னு சொன்னார் இல்லையா. உத்திராடத்தில் பிறந்தவங்க, அஸ்தத்தில் பிறந்தவர் என்னங்க, உத்திரட்டாதி காமதேனம். காமதேனம், ஆமா. அதாவது பூமியில் அது வரும்போது, காமதேனு வரும்போது அமிர்தத்தோடு வந்தாங்க. அது வந்தாங்க, ரைட்டு. சரி, இந்த உத்திராடம் சொன்னார் இல்லையா. உத்திராடம் பார்த்தீங்கன்னா அஸ்தத்தில் பிறந்தவர் விநாயகர். அவர் தலை வெட்டப்பட்டு மீண்டும் ஒட்டப்பட்டு யானத்தில் வந்தது இல்லையா, அது உத்திராடம். உத்திராடம்னா யானைன்னு அர்த்தம். உத்திராடம்னா யானைன்னு அர்த்தம். ஓகேவா, இதுதான் விஷயம். நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே தெரியும். எங்கேயாவது பிள்ளையார் கிளம்பி நிற்கிறோமா, நார்த் இந்தியன்ல பிள்ளையாருக்கு 2 கொண்டாடி இருக்குது. நம்ம ஊர்ல என்ன பண்றோம், அவரு அரச மரத்தில் தான் உட்காந்துருக்கணும். அரச மரத்தில் போய் உட்கார வச்சுக்குவார் இல்லையா. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த உத்திராடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, திருமணம் ஆகாமல் சன்னியாச கோலத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் அப்படின்றது நம்மளுடைய வரலாறு சொல்லப்பட்ட விஷயம். ஓகேங்களா. வயசாகி எதுவுமே அனுபவிக்காம அப்படியே அது என்ன ஆகுதுங்க, மலடா மாறுகிறது. ஓகேங்களா. வயசான ஒரு 50 வயசு 60 வயசான ஒரு வயசானவருக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய நிலை தான் இந்த உத்திராடம் அப்படின்றது தான். இது ஒரு சின்ன விஷயம். ஸோ அதனால உத்திராடம் என்ன அனுபவம் அதிகமாக இருக்கும். உத்திராடம் சாதாரண நட்சத்திரம், மிக அற்புதமான நட்சத்திரம். உத்திராடங்களுக்கு பஞ்சபூத சக்தி இயல்பாகவே கிடைக்கும். அதனாலதான் விநாயகர் என்ன பண்றாங்க, முதன்மையாக கொண்டு போய் விநாயகர் வச்சுக்கலாம். உத்திராடத்தில் பிறந்த யாரை வேணா பாருங்க, தூவி கொண்டு போய் முன்னாடி வச்சுட்டு
இவங்க மட்டும் முன்னிலைப்படுத்திட்டீங்கன்னா உங்களை அவங்க புகைப்படத்தெல்லாம் மாற்றிடுவாங்க, உங்களை அவங்க பெரியலாம் மாற்றிடுவாங்க. உத்திராடத்தில் பிறந்தவங்கள சொல்கிறேன், நீங்கள் யாரை வேணால் பாருங்கள், உத்திராடத்தில் பிறந்தவங்களை தூக்கி நீங்கள் முன்னாடி வச்சிங்கன்னா நீங்கள் பெரியலாகிடுவீங்க. ஆனால் என்னன்னா அவங்க முன்னிலைப்படுத்தணும், மற்றபடி அவங்க பேசணும், அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. நீங்கள் தான் பெரிய ஆள், உட்காருங்க சார், நீங்கள் வராமல் நடக்காதுங்கண்ணா, நீங்கள் இல்லாமல் செய்ய முடியாதுங்கண்ணா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும். உத்திராடம் 100% அத்தனை தன்மை உங்களுக்கு கொடுக்கும். அவ்வளோ அன்புக்கு எது உத்திராடம், அன்புக்கு மட்டும்தான் உத்திராடம் வரும். நீங்கள் ஏன்னா சூரியன் நட்சத்திரம் வேற, அது வரவே வர நல்லா சீக்கிரம். ஸோ அதனால உத்திராடத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நிறைய விஷயம் இருக்கு. அதனால நட்சத்திரத்துக்குள்ள போகும்போது முதல்ல நம்ம யோனிகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம திருமண வாழ்க்கையில் பார்க்கும்போது நமக்கு தேவை அதுதான், ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தேவை? ஆயுள் நல்லா இருக்கா, 2 பேருக்கு தாம்பத்தியம் நல்லா இருக்கா, குழந்தை பாக்கியம் இருக்கா, பொருளாதாரத்தை தாக்கு பிடிச்சிருவாங்களா, இவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் தான் இவன் சொந்த வீடு கட்டுவானா, கார் வாங்குவானா, பங்களா வாங்குவானா, இது எல்லாம் அதுக்கு அடுத்த 2வது பாயிண்ட் தான். இதுதான் பேசிக். இதை நம்ம முதல் பார்க்காம எடுத்தவொடனே மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்காரு சார், 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க மொட்டையா கொடுத்தீங்கன்னா அவர் 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குவாரு. ஆனா எங்க இருக்காரு? இந்த பெண்ணுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறாருன்ற விஷயத்தை நீங்க பூல் பண்ணணும். அப்ப இந்த சமரசம் அப்படின்ற விஷயங்கள்ல ஒரு ஜோதிடரால மட்டும்தான் ஒரு ஆணித்தரமா இதை கொடுக்க முடியும், மற்ற யாருனாலும் இதை கொடுக்க முடியாது அப்படின்ற விஷயங்களை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஜோதிடர்கள் முதல்ல இதை ஆய்வுகள் பண்ணுங்க. தயவு செஞ்சு பரிகாரன்ற பேர்ல கர்மாவை சேர்த்துக்காதீங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? பரிகாரம் பண்றவங்க நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவன் வாங்குற காசுக்கு வேலை செய்யறான், நீங்க எதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க? புரிஞ்சுதுங்களா? அது நமக்கு தேவையில்லை. அண்ணான் பேருக்கு நமக்கு போக வேண்டாம். ஜோதிடத்தில் எது இருக்கு இல்லை, இது நடக்கும் நடக்காது, இப்படிதான் இருக்கு, இதோட கர்மா இப்படி இருக்கு, இதை அனுபவிச்சுதான் ஆகணும், இதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க. இப்ப 7ஆம் அதிபதி 8ல் இருக்காரு, என்ன சொல்லுவீங்க? எடுத்துட்டு என்ன சொல்லுவீங்க? ஏன்னா கல்யாணம் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் உஷாரா தான் பண்ணணும், அவதிப்படக்கூடாது, திடீர் திருமணம் நடக்கும், இல்லை மாப்பிள்ளை வெளியூர் வெளிநாடு மறை வாழ்க்கை இருந்தால் நல்லது, வந்துட்டு போகிற மாதிரி இருந்தால் நல்லது, 8ஆம் இடம் சார்ந்த வேலை செய்கிறா இருந்தால் நல்லது, ஒரு லிஸ்ட் போடு, இந்த மாதிரி இருந்தால் நல்லது, இதெல்லாம் எடுத்துக்கொடு. இதெல்லாம் நம்ம பாசிட்டிவ், ஓகேவா? நெகட்டிவ் அதே மாதிரி என்ன சொல்லணும்? இல்லைம்மா இப்போ தசாபுத்தி சரியில்லை, தசாபுத்தி சொல்லி கொடுத்துரும், கண்டிப்பாக இப்போ நீ பண்ணீங்கன்னா பிரச்சனை வந்துடும், பிரிவினை வந்துடும், உஷாரா இருந்துக்கோ, தயவு செஞ்சு பண்ணாத. இதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். இதுக்கு மேலே விதி கொடுப்பன அவன் அனுபவிக்கிறான், அனுபவிக்கல, இது இன்னொரு அதெல்லாம் வேற. நம்மளுடைய கான்செப்ட் என்ன? நம்ம கிட்ட நம்பி வராங்க, நம்ம ஒரு நல்ல வழிகாட்டணும், இதுதான் நம்ம ஒரு பிரதானமாக எடுக்கணும். இதை நம்ம எல்லா ஜோதிடர்களுமே புரிஞ்சுக்காம மொட்டையா அடிக்கிறது, மொட்டையா பேசுறது, ஓகேங்களா? இதெல்லாம் தயவு செஞ்சு இனிமேல் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு விஷயம். ஒரு பொருத்தம் பார்க்கறது எப்படின்னா, இப்போ ஒரு ஆயுள் ஜாதகம் போட்டிருக்காங்க, அதுலேயே நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குற பாருங்க. முதல்ல நான் பார்க்கக்கூடிய விஷயம் லக்னம் பார்ப்போம். எடுத்தோடனே லக்னம் தான், நட்சத்திரத்துக்கு பின்னாடி தான் வருவேன். இந்த லக்னம் என்ன லக்னம், அந்த லக்னம் என்ன லக்னம். இப்போ பெண்ணுடைய லக்னம் போட்டிருக்காங்க, லக்னத்திலே ராகு. நான் முதல்ல சொல்லிட்டேன், ராகு இருந்தால் அந்த பெண்ணுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ சந்திரனாருங்க வீடு கொடுத்தவங்க உச்சமாயிட்டான். அப்போ அந்த பொண்ணுக்கு தேவையானது எல்லாம் கண்டிப்பாக பூர்த்தி அடையக்கூடிய ஜாதகம். ஆனால் அதிகமான ஒரு ஆசையும் ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஜாதகம். இது லக்னம் சொல்லிருச்சு, அம்சம் சொல்லிருச்சு. லக்னம் வந்து என்னது? லக்ன புள்ளி என்ன? புள்ளியா? சரி பண்ணாத விடு. சரி, இது பெண்ணுடைய லக்னம், லக்னாதிபதி உச்சம் அப்படி வச்சுக்கோங்க. இது அப்படியே வாங்க, ஆணுக்கு வாங்க. ஆணுடைய லக்னம் பாருங்க, ஆணுடைய லக்னம் லக்னத்துக்கு நேர் 7, லக்னத்துக்கு நேர் 7. இவனுடைய லக்னாதிபதி உச்சம், இவனுடைய லக்னாதிபதி சனி 2ல், இவனுடைய லக்னாதிபதி சனி 2ல். சரிங்களா? சரி, இப்ப இது லக்னம்ங்கிறது இவருடைய தேவைகள் முழுமையாக பூர்த்தி செய்யறதுக்காக இதை அனுபவிச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த லக்னம் கடக லக்னம், சந்திரன், இது என்ன வீடு? நீர் வீடு. இது என்ன வீடு? நீர் வீடு. இது நிலத்தில் போய் இருக்கு. அப்ப நீரும் நிலமும் அது வந்து தன்னுடைய தேவைகளை முழுமையா ஜீர்ணிச்சுக்கும். இது என்ன லக்னம்? மகர் லக்னம். இது பிடிச்சது தான், இது அவ்வளவு சீக்கிரம் விடாது. இது நில லக்னம், ஓகேவா? இதுக்கு காற்று லக்னத்தில் போய் லக்னாதிபதி இருக்கிறாரு. இவருக்கு ஆசைகள் அதிகம், இவருக்கு ஆசைகள், வெளி ஆசைகள் அதிகம். லக்னத்தில் கேது பாருங்க, இவருக்கு லக்னத்தில் செவ்வாய், அந்த வீட்டில் இந்த பொண்ணுக்கு கேது, அந்த வீட்டில் இந்த பொண்ணுக்கு கேது. இவனுடைய லக்னம் செவ்வாய். இவனுக்கு எப்படி இருக்குங்க? நல்ல வீரியம், பராக்கிரமம், ஃபோர்ஸு. இவருக்கு எப்படி இருக்கு?
சிறப்பா இருக்கு. இவனுடைய லக்னாதிபதி 2ல் இருக்காரு. இவனுடைய லக்னத்துக்கு பஞ்சம பாக்கியாதிபதியான சுக்கிரன் அவனோட சேர்ந்து இருக்கிறாரு இல்லையா? அப்ப சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு. ஆனா ஒண்ணு, எப்பயுமே லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சம்பந்தம், லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சம்பந்தம் எல்லாம் எந்த ஒரு பாவத்தை மிங்கிள் பண்ணாலும் அந்த பாவகம் ஓப்பன் ஆகும்போது கூட சேர்ந்து பிரச்சனைகள் ஓப்பன் ஆகிரும். இவனுக்கு எப்போ குடும்ப பாவகம் வந்து மனைவின்னு ஒரு குழந்தை வருது, 5ஆம் அதிபதி குழந்தைன்னு ஒன்று உள்ள வரும்போது இவனுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிடும். வரவுக்கும் செலவுக்கும் கை கட்டினா வாய் கட்டாது. ஏன்னா 6-8 சம்பந்தம் இருக்கு. இது இவனுடைய கொடுப்பனை ரைட்டா? பொருத்தம் பார்க்கும்போது இதுக்கு பாருங்க, நேர் 7 வந்துருச்சு. லக்னம் 7 லக்னாதிபதி, இவனுடைய லக்னாதிபதி சந்திரன் இங்க இருக்காரு, சுக்கிரனோடு சேர்ந்திருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும், சுக்கிரனோடு சேர்ந்திருக்காரு. அதே மாதிரி இவனுடைய லக்னாதிபதி சனி அதே சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறாரு. சுகத்துக்கு பஞ்சம் கிடையாது, சுகத்துக்கு மட்டும் பஞ்சம் கிடையாது. எப்பயுமே லக்னாதிபதி 1-5-9, 1-3-11, 3-7-11 இதெல்லாம் நல்லது. ரொம்ப பாண்டு நிலம்னா நீர், நெருப்புனா காற்று, இந்த மாதிரி இது கொஞ்சம் அப்பப்போ முரண்பாடு வரும். ஆனால் சுகரீதியான இருக்குங்க சிறப்பு. அப்போ லக்னாதிபதி ஓகே எடுத்துக்குவோம். அடுத்தது வரும் 7ஆம் இடம். லக்ன புள்ளியை பாருங்க தம்பி, லக்ன புள்ளி என்ன, இவனுடைய லக்ன புள்ளி என்ன, அவனுடைய லக்ன புள்ளி என்னன்னு பார்க்கணும். முதல்ல இவனுடைய கேரக்டர் வைஸ்ல அவன் லக்ன புள்ளி என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்தை செக் பண்ணணும். இவனுடைய 7ஆம் அதிபதி என்ன நட்சத்திரம் இங்க பாருங்க. இவனுடைய 7ஆம் அதிபதி யாரு? சனி. இவனுடைய 7ஆம் அதிபதி சனி. சனி எங்க இருக்காரு? நீசமாகி பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். நீசமாகி பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்காரு. அப்ப கணவருக்கு கண்டிப்பாக நிறைய நிச்சயமா ஒரு இழப்பு வரும், வளர்ச்சி மறுக்கப்படும். ஒரு நல்ல விஷயம் பாதிக்கப்பட்டு தான் பின்னாடி வளருவார். கணவருக்கு பாக்கியாதிபதி தன் ஸ்தானத்துக்கு 12ல், பாக்கியாதிபதி தன் ஸ்தானத்துக்கு 10ல் 2ல் தான் இருக்காரு. தன் ஸ்தானத்துக்கு 2ல் தான் இருக்காரு. இவங்க கணவருக்கு ஆரம்பத்தில் ஒரு பாக்கியம் கண்டிப்பாக வரும். நீச அமைப்பில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் தடைப்பட்டு போகும். அதன் பிறகுதான் அது டெவலப் ஆகும். ரைட்டுங்களா? லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல கணவன் வரும்போதே ஒரு பதவியோடு தான் வருவார். திருமணம் ஆகும்போதே அவருக்கு ஒரு கௌரவம், அவருக்கு ஒரு பதவி இருக்கும். திருமணத்தின் பொழுது இருக்கும், திருமணத்துக்கு பின்னாடி இருக்காது. திருமணத்தின் பொழுது இருக்கும். இவன் ஜாதகத்தில் இவனுடைய 7ஆம் அதிபதி இங்கே நீசமாக இருக்காரா? வீடு கொடுத்த செவ்வாய் எங்கே இருக்காரு? 11ஆம் இடத்துல இருக்காரு. சாதம் கொடுத்தவன் யாரு? சனி. எங்க 2 சாரம். எப்பயுமே சாரம் பார்க்கணும், சாரம் பார்க்காம பலன் சொல்லக்கூடாது. இது உனக்கு போட்டிருக்க, நான் அவங்களுக்கு கேட்கிறேன். சரி உனக்கு வரேன் பாருங்க. இவருக்கு வந்து லக்ன புள்ளி 23 டிகிரிங்க. லக்ன புள்ளி 23 டிகிரி. அப்ப 23 டிகிரி திருவோணம் 4. லக்ன புள்ளி 23 டிகிரி திருவோணம் 4. அப்ப பாருங்க, இவருடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி யாரு? சந்திரன். இவருடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி சந்திரன். இவருக்கு எங்க இருக்காரு? 3ஆம் இடத்துல இருக்காரு. இவருக்கு எங்க இருக்கிறாரு? 3ஆம் இடத்துல 10 டிகிரி உத்திரட்டாதியில் இருக்காரு. சரிங்களா? காமதேன நட்சத்திரத்தில் இருக்கு. சரி, இந்த 7ஆம் அதிபதி சந்திரன் அந்த பொண்ணுக்கு என்னவா இருக்குது? உச்சமா இருக்குது. அந்த பொண்ணுக்கு என்னவா இருக்குது? உச்சமா இருக்கு. இவனுடைய 7ஆம் அதிபதி சந்திரன் லக்ன சாரநாதன், அந்த பொண்ணுக்கு சூப்பரா இருக்குது. இங்க சனி புதன் கேது சம்பந்தம் வரவே இல்லை இந்த ஜாதகத்தில். அந்த பொண்ணுக்கு எடுக்கணும். இவங்க யாருக்கு? இந்த பொண்ணுக்கு. இந்த பொண்ணுக்கு லக்னத்தில் முதல்ல குருவோட சாரமா? எனக்கு தெரிஞ்சு குரு சாரம் இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்தது சனி சாரம் இல்லைன்னா புதன் சாரம், 2 பேருக்கு யாரோ ஒருத்தர் தான் இருக்கணும். அப்ப இந்த பொண்ணுக்கு என்ன ஆகுது? லக்னத்தில் ஏதோ ஒன்று சனி புதன் தொடர்பு வந்துருச்சு. அப்புறம் லக்னாதிபதிக்கு பார்க்குறேன், லக்னாதிபதி ஸ்டேட்டஸ் பார்க்கணும். லக்னாதிபதி வைஃப் என்ன நட்சத்திரம்? ரோகிணி நட்சத்திரம். சந்திரன் வந்துட்டாரு. அப்போ லக்னாதிபதி தன்னோட நட்சத்திரம் இருக்காரு. அப்போ இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும், தன்னோட தேவைகள் கிடைச்சிரும். அப்போ இங்கே லக்னம் நல்லா இருக்கு, அங்கே லக்னமும் நல்லா இருக்கு. ஜாதகம் ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். 7ஆம் இடம் அடுத்து தாம்பத்திய ஸ்தானம். இவனுடைய 7ஆம் அதிபதி சந்திரன் இந்த உத்திரட்டாதியில் சனிசாரம். ஓகே, பாதிப்பு இருக்கு. இவனுடைய அந்த சனி எப்படி இருக்காரு? அடுத்த ரூல், சனி சாரம் வாங்கிட்டாரு. சனி எப்படி இருக்காரு? ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. ஓகேவா? அப்ப இவன் ஜாதகத்தில் சனி என்ன நட்சத்திரம்? சதயத்தில் இருக்காரு, ராகு சாரத்தில் இருக்காரு. ராகு எங்க இருக்காரு? லக்னத்துக்கு 11ல். லக்னத்துக்கு 11ல். பாதகம்லாம் அப்புறம் தேவைகள் கிடைக்குமா கிடைக்காதுன்ற மட்டும்தான் ரூல். இவனுக்கு 100% கிடைக்கும்.
இவன் ஜாதக ரீதியா 7ஆம் அதிபதி கொடுத்துட்டாரு. இந்த பொண்ணுக்கு 7ஆம் அதிபதி யாரு? சனி. இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் சனி எங்க இருக்காரு? 10ல். அஸ்வினியில மட்டும் இருக்கக்கூடாது. அஸ்வினியில மட்டும் இருந்தா பரணியில் இருக்காரு, கிருத்திகள் இருக்காரு, ஓகே. அஸ்வினியில் இருந்தா இங்க பிரச்சனை. ஓகேவா? நான் 2 பக்கம் எடுக்கும்போது இங்க ராகு வந்திருக்காரு இல்லையா? இந்த ராகு வரும்போது அங்க வேற யாரும் வந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அங்க ஸ்கேல் வந்துட்டாலும் என்ன ஆகும், மைனஸ் ஆகி போயிடும். ஸோ எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாது. அப்போ இங்க அஸ்வினியில மட்டும் இல்லைன்னா இந்த ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். இப்போ சொல்றேன், ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். திருமண பொறுத்த ஓகேன்னு நான் சொல்லலை, ஆய்வுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இதை பார்த்த நிமிஷத்துலேயே நம்ம கணக்கு போடணும். ஓகேவா? இவனுக்கு லக்னத்துல ராகு. இந்த பொண்ணு ஆசை உடையவள், அதை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் நிறைய இருக்கு. இது எல்லாம் இந்த பொண்ணு ஜாதகத்தில் இருக்கு. செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்து இருக்குது. அப்ப அந்த பொண்ணு எப்பயுமே கணவன் கைப்படியே இருக்கணும், பக்கத்திலேயே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், கூடவே இருக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இது இந்த பொண்ணுடைய அமைப்பு. இந்த பொண்ணுக்கு பூர்த்தி அடையணும்னா இவன் ஜாதகம் எப்படி இருக்கணும்? அதே அமைப்புல அந்த பொண்ணுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கணும். ரைட்டா? லக்னம் மகர லக்னம், லக்னாதிபதி 2ல் சுக்கரனோட. அப்ப குடும்பத்துல எப்பயுமே மனைவி இருந்துட்டே இருப்பான். காதல் 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 புதன் வந்துட்டாரா? காதல் சார்ந்த விஷயங்கள் எண்ணங்கள் மேலொழிட்டே இருக்கும். ஆனா இதுல 3 6 8 சம்பந்தம் வர்றதுனால அதை கொடுக்கறதுக்கான நேரமோ டைமோ இவங்களுக்குள்ள சரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏதோ வேலை அது இதுன்னு போயிட்டு இருக்கும். இது யதார்த்தம். இவனுக்கு அதே மாதிரி இவனுடைய சுகம், இவனுடைய 7ஆம் அதிபதி சந்திரன். சந்திரன் இவருக்கு எங்க இருக்காரு? உத்திரட்டாதியில் இருக்காரு. அப்ப அது எப்படி உத்திரட்டாதி சனி நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா இவனுக்கு தேவையின் பொழுது அந்த பொண்ணு என்ன பண்ணும், தேவையான விஷயத்தை எல்லாம் கொடுக்கும். அப்ப ஜாதக ரீதியாக முதல்ல எடுத்துக்கலாம். செவ்வாய் சுக்கரனை பார்க்கணும். ஆணுடைய செவ்வாய், பெண்ணுடைய சுக்கரன். ஓகேங்களா? பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் எங்க இருக்காரு? ரிஷபத்துல. ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எங்க இருக்காரு? மகரத்துல. 1 5 9 வந்துருச்சா? 1 5 9னா இது வசியத்துல நம்பர் 1. ஓகேவா? 1 5 9 யார் வந்தாலும் வசியத்தில் நம்பர் 1. 1 3 5 7 9 11 3 7 11 வந்தாலும் எடுத்துக்கலாம். இது நிலம்னா அது நீர், நெருப்புனா அது காற்று. ஸோ அது என்ன பண்ணலாம், ஈர்ப்புல வந்துடும். இது 4 8 6 10 இந்த மாதிரி காம்பினேஷன் வந்தாதான் இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. செவ்வாய் சுக்கரனா அந்த ஈர்ப்பு இருக்காது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ இந்த மூஞ்சி எத்தனை போ அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரக்கூடாதுன்னா இந்த செவ்வாய் சுக்கரன் எப்படி இருக்கணும், ஒரே பாண்டிங்ல இருக்கணும். அப்பதான் அது ஈர்ப்பு வரும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி யாரு? இவருக்கு 7ஆம் அதிபதி சந்திரன், இவருக்கு 7ஆம் அதிபதி சனி. இந்த 2 பேருக்குள்ள பார்க்கணும். அப்ப இவனுக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் எங்க இருக்குது? ரிஷபத்துல. இவனுக்கு 7ஆம் அதிபதி சனி இவர் ஜாதகத்தில் எங்க இருக்காரு? எங்க இருக்கிறாரு? கும்பத்துல இருக்காரு. ஓகேவா? அப்ப இது என்னது, எப்படி இருக்குது? 4 10 இருக்கு. 4 10 இருந்ததுன்னா தொழில் ரீதியா போகும்போது இவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் மிஸ் ஆகிட்டு போகும். தொழில் இவர் ஒரு வேலைக்கு போறாரு, நாளைக்கு அந்த பொண்ணு ஒரு வேலைக்கு போகும். இது போகும்போது என்ன ஆகும், அந்த அன்யோன்யம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஆனா ஈர்ப்பு இருக்கும். ஈர்ப்புங்கிறது எப்பயுமே இருக்கும். பட் இதுவும் நல்லா இருந்ததுன்னா, ஒருவேளை இந்த சனி இங்க இருக்கிறது இந்த மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க, இவங்க எங்க போனாலும் ஒன்னாதான் போவாங்க. வேலைக்கு போனாலும் ஒன்ன வர மாட்டான், வா நான் எங்க வேலையை சேர்த்து விடுறேன்ப்பா, எங்கூடையவா, போறது வர்றது பிடிக்கிறது எல்லா இடத்துலையும் கணவன் மனைவி ஒன்னாவே இருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்னா, இவங்க ஒரு பக்கம் வேலைக்கு போறது, அவங்க ஒரு பக்கம் வேலைக்கு போறது, டைம் கிடைக்கும் போது அவங்க மீட் பண்ணிக்கிறது. இதுதான் இது. ஸோ இந்த 4 10 எல்லாம் என்னன்னா தள்ளி நின்று எட்டி பார்க்கறது, தேவை வரும்போது பயன்படுத்துறது. ஆனா இதுலயும் 7ஆம் அதிபதி 4 8 வந்து சுக்கரனும் 6 8 வந்து, ஓகேங்களா, இதெல்லாம் வந்துச்சுன்னா இவங்களுக்கு எல்லாம் என்னதுங்க, கண்டிப்பா 100% தாம்பத்தியத்தில் எந்த விதமான சிறப்பு இல்லை. இதுல சனி புதன் கேது சம்பந்தம், லக்ன புள்ளி, 7ஆம் அதிபதிக்கு நின்ற புள்ளி, இந்த மாதிரி எங்கேயாவது சங்கடம் வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி முதல்ல இந்த பெண்ணுடைய 3ஆம் இடம்ங்கிறது வீரியஸ்தானம். இந்த பொண்ணுடைய வீரியஸ்தானங்கிறது 3ஆம் இடம். ஏன்னா இவருக்கு லக்னத்தில் செவ்வாய் இருக்கு. புரிஞ்சுதா? இவன் ஃபோர்ஸான ஆளு, காலமூடான ஆளு. அப்ப இந்த பொண்ணுக்கு அந்த ஃபோர்ஸ் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? அப்ப இந்த பொண்ணுக்கு 3ஆம் அதிபதி யாரு? புதன். எப்படி இருக்காரு? ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. அப்ப வலிமையா இருக்காரு. அப்ப புதன் என்ன சார்ந்த இருக்காருன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இங்க புதன் மிருகசீரிஷத்தில் இருந்தாலும் சூப்பர், திருவாதிரையில் இருந்தாலும் சூப்பர், குருவில் இருந்தாலும் சமாளிச்சுக்கும். குரு எங்க இருக்காரு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நட்பு வீட்டில் தான் இருக்காரு. அப்ப ஒரு கிரகம் அங்க இருக்குதுன்னா இவருக்கு இவனுடைய வேகத்துக்கு அங்க கொடுக்கணும். எனக்கு செவ்வாய் உச்சம், புரியுதுங்களா? அப்ப அந்த 3ஆம் அதிபதியை பார்க்கணும், அந்த பொண்ணுக்கு செவ்வாயை பார்க்கணும். அந்த பொண்ணு செவ்வாய் வந்து பாதகத்துல, ஓகேவா, அஸ்தங்கமா இருக்கான்னு தெரியல, சூரியனோட வேற சேர்ந்துருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். அப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும், 3ஆம் இடத்தையும் செவ்வாயும் தீர்மையா முடிவு பண்ணீங்கன்னா தான்
அந்த பொண்ணுடைய ஃபோர்ஸ் என்ன, வீரியம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இவருக்கு லக்னத்தில் வந்து செவ்வாய் இருக்கு, இவருடைய 3ஆம் அதிபதி குரு, அவர் எங்க இருக்காரு, குரு 4ல் இருக்காரு. ஸோ 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இது பெஞ்சாதகம். உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு எங்க இருக்காரு, இங்க இருக்காரு, 10ல் இருக்காரு, 10ல் இருக்காரு. அங்கே என்ன சார்த்தல் இருக்காரு, அங்கேயும் ராகு சார்த்தல் தான் இருப்பார் அவருக்கு. புரியுதுங்களா? ராகு சாரம் குரு சாரம் இருந்தால் நல்லதுதான், ராகு சாரம் இருந்தாலும் நல்லதா, செவ்வாய் சாரம் இருந்தாலும் நல்லதுதான். ஏன்னா 3மே நல்லதுங்க, அந்த இடத்துல தொடர்புகள் இருக்கு. அப்ப இவரு ஃபோர்ஸான ஆளு, 3ஆம் அதிபதி ஃபோர்ஸா இருக்கிறாரு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், அங்க வந்து நீங்க இணைச்சு விடணும். அந்த பொண்ணுக்கு 3ஆம் இடம் கெட்டு போயிருக்க கூடாது. 3ஆம் அதிபதி திரிகோணமா இருக்கும்போது ஒரு நாள் சிறப்பு. இவருக்கு காற்றில் தான் இருக்கு, அது காற்றில் இருக்கு, இது காற்றில் இருக்கு. இந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம். சுகஸ்தானம்ங்கிறது மட்டும்தான் 4ஆம் இடம். சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு 12ஆம் இடம் தான் தேவை. 12 கெட்டு போச்சுன்னா சொல்லி சுத்தம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஜாதகத்துக்கு 12ஆம் இடத்தை பார்ப்போம். இந்த லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, இந்த லக்னத்துக்கு 12ஆம் இடத்துக்கு குரு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு 12ஆம் இடத்துல 11லேயே இருக்கிறாரு, 12லேயே இருக்கிறாரு. அப்போ அந்த பொண்ணுக்கு நல்லா இருக்காரு, இவருக்கு நல்லா இருக்காரா, நட்சத்திர ரீதியாக பார்க்கணும். நட்சத்திர ரீதியாக தொடர்புகள் நல்லா இருக்கு, எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும். ஏன்னா இவனுக்கு செவ்வாய் சாரம் வந்தாலும் சரி, குரு சாரம் வந்தாலும் சரி, ராகு சாரம் வந்தாலும் சரி, இவருக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது பெரிய அது திரிகோணத்தில் தான் இருக்கு. புதன், ஆமா, அதே ஒன்னே தான் வரும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக 12ஆம் இடம் நல்லா இருக்கு. இது மேஜர் பாட்டு, இதுதான் மேஜர் பாட்டு. இதுக்கு பிறகுதான் அடுத்தது குழந்தை எப்படி, குழந்தை ஸ்தானம் எப்படி இருக்குது, இவனோட 5ஆம் அதிபதி எப்படி இருக்காங்க. ஒரு பொண்ணு எத்தனை குழந்தை வேணா பெற்றுக்கலாம், அதுக்கு 9ஆம் இடம் தான் முக்கியம். 5ஆம் இடங்கிறது முதல் குழந்தையை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும்தான். எத்தனை குழந்தை வேணா பார்க்கணும், மொத்தம் பொண்ணுக்கு 9ஆம் இடம் தான் முக்கியம். ஸோ லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி நல்லா இருக்காருன்னா, ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய குழந்தைகள் பெற்றக்கூடிய யோகம் இருக்கு. அவர் அஸ்வினி சம்பந்தம் வரல, மீண்டும் சொல்றேன், ஓகேங்களா? அஸ்வினி சம்பந்தம் வரலன்னா ரொம்ப நல்லது, அவ்வளோதான் விஷயம். ரைட்டா? அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இவருக்கு குழந்தைய பார்த்துக்கணும். அவருக்கு 9ஆம் இடத்தை பார்த்தோமா, இவருக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது, 5ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, இவருக்கு இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 2லேயே இருக்காரு. ஆனா என்ன, குழந்தை பிறக்கும், குழந்தை 6 சம்பந்தம் 8 சம்பந்தம் இருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னதுங்க, நமக்கு பொருளாதார ரீதியா ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்கும், கடன் வந்துகிட்டே இருக்கும், பிரச்சனை வந்துட்டே இருக்கும், திடீர் இழப்புகள் வரும். இது இவருடைய ஜாதகத்தினுடைய குறிப்பினை. ஓகேவா? அது வந்துட்டு இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு தேவை என்னன்னா வாழ்ந்துருவாங்க, வாழ மாட்டாங்களா, இவ்வளவுதான் விஷயம். இவனுக்கு 2ஆம் இடம் கெட்டு போச்சு, இந்த பொண்ணுக்கு 2ஆம் இடம் கெட்டு போச்சு. அப்ப என்ன நடக்கும், ஒரு உதாரணத்துக்கு இங்க நல்லா இருக்கு, கெட்டு போச்சுன்னா என்ன சொல்ல முடியும். ஸோ எதுவுமே வரவுன்றது சிறப்பாக இல்லை, பொருளாதார ரீதியாகவும் இல்லை, புதுசாக ஒரு குழந்தை பிறந்து உள்ள வரதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. அப்படிங்கும்போது என்ன நடக்கும், கண்டிப்பாக இது வேண்டாம், அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நமக்கு ஜாதகம் பார்க்கும்போது ஒவ்வொரு லக்னத்தில் உட்பட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் பரபரப்புன்னு இதெல்லாம் எங்களுக்கு விளக்கம் சொல்கிற நேரத்தில் நம்ம அவங்க டைம் கிடையாது, 2 நிமிஷம் தான். லக்ன புள்ளி என்ன, இது லக்ன புள்ளி என்ன, அதை போட்டு அழகாக நீங்கள் கான்வெர்ட் பண்ணிட்டு தசாபுத்தி, அதுக்கு அடுத்து தான் முக்கியமான ரூலுக்கே போகணும். இப்போ என்ன தசாபுத்தி ஓடுது, இந்த பொண்ணுடைய தசாபுத்திக்கு என்ன பாவமும் கரெக்டாக இயங்கிட்டு இருக்கு. இப்போ யாருக்குமே 6, 8, 10, 12 இந்த 4 பாவம் இயங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆளுக்கு 6, 8, 10, 12 இயங்குதுன்னா இன்னொரு ஆளுக்கு அதே பாவம் இயங்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி இயக்கிட்டீங்கன்னா பிரச்சனையாகி போயிருங்க. எல்லாம் வேலைன்னா அப்புறம் யார் சந்தோஷமா இருக்கிறதுங்க. ஓகேங்களா? 6, 8, 10, 12 ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அடுத்த தசாபுத்தியை பார்க்கணும், மினிமம் ஒரு 2 தசாபுத்தியாவது பார்க்கணும். 2 தசாவை பார்க்கணும், புத்தியை நீங்கள் பார்க்க முடியாது. அடுத்த தசா என்ன, அதில் இவங்க எப்படி இருக்கு, இவங்களுக்கு எப்படி இருக்கு. ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் இன்னொருத்தருக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கணும், காப்பாற்றுக்கிற அளவுக்காவது இருக்கணும். ஓகேவா? 2மே ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா வேலையாகாது. ஸோ சொல்லி 10 வருஷத்துக்கு கழிச்சு இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது, இந்த ஜாதி இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தசாபத்தி வரும்போது உங்களுக்கு பாதிப்பு வரும், நீங்கள் உஷாராக இருக்கணும். இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம முன்னாடியே பதிவு பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் நட்சத்திரத்துக்குள்ளே எட்டி பார்ப்பேன் நான். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இவரே என்ன நட்சத்திரம், ரோகிணி, நீ என்ன நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். ரைட்டா? வாங்க, ரோகிணி நட்சத்திரமா. ஸோ சந்தனுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம எடுத்து, நம்ம ரோகிணினா பாம்பு, நம்ம ரோகிணி நினைக்கிறது இல்லை, பாம்பு, அவ்வளோதான். இங்கே உத்திரட்டாதி பசு, பாம்புக்கு பசுக்கு பகையா, அது பாட்டு ஒரு மாதிரி இருக்கும், இது பாட்டு போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். அதனால எந்த விதமான பகையோ இதோ கிடையாது.
அப்போ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நட்சத்திர ரீதியாக நம்ம எடுத்துருவோம். ஆனால் இங்கே ரெண்டுக்குமே வசிய யோனி இல்லை. பாம்புக்கு பசு கிடையாது, பசுக்கு பாம்பு, இது பகை கிடையாது, ஆனால் வசிய யோனி இல்லை. அப்போ 7ஆம் இடத்த அதிபதிக்கு வசிய யோனி இருக்கா? இவனுடைய 7ஆம் அதிபதி சனி, இவனுடைய 7ஆம் அதிபதி சனி. சனி எங்கே இருக்குது இந்த பொண்ணுக்கு? ஒரு உதாரணத்துக்கு பரணியில் இருக்கு. அப்போ சுக்கிரன், பரணின்னு யானை, பரணின்னு யானை. இவனுடைய 7ஆம் அதிபதி யாரு? சந்திரன், அங்கே ரோகிணியில் இருக்குது. ரோகிணின்னா பாம்பு. இங்கேயும் பகை வரல. அப்போ பகை வரலைன்னா உங்களுக்கு 50 மார்க் போட்டுடலாம். நட்பாக இருந்ததுன்னா 75 மார்க், ஒத்த யோனியாக இருந்ததுன்னா 100 மார்க். இதுதான் ஃபுல்ஃபில்மெண்ட்ன்றது. புரியுதுங்களா? ரெண்டும் ஒரே இருக்கு, எங்கேயா 2 பாண்டிங் வந்துருச்சு, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் மார்க் போட்டு வாழ்ந்துருவாங்கன்னு சொல்கிறது, சூப்பராக வாழ்ந்துருவாங்கன்னு சொல்கிறது, இல்லை சார் பிரச்சனை இது வேண்டாம் அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது ஒவ்வொன்றா பிரிக்கணும். ஓகேவா? இதில் மட்டும் நம்ம சமரசத்துக்கு நம்ம கொடுக்கறதே கிடையாது. இருக்குதுன்னா இதுதான் விதி, இப்படி தான் நடக்க போகுது, நீ இப்படி தான் பொருத்தணும். ஏன்னா 100% இன்னைக்கு திருமணம் தோல்வியாகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாரும் பார்க்கறது இல்லைன்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். ஓகேவா? வேறு எதுவுமே கிடையாது. ஏன் சார் இதுக்கு முன்னாடி பார்த்த ஜோதிடர்கள் சொல்லலை? எல்லாருமே நம்மகிட்ட கேட்க கேள்வி என்னது, ஏன் இதுக்கு முன்னாடி சொல்லலை? அதனால தயவு செஞ்சு 3, 7, 11 பாருங்க. வீரியம் எப்படி இருக்கு, தாம்பத்தியம் நல்லா இருக்கா, அவனோட ஆசைகள் நல்லா இருக்கா. 3ஆம் இடத்துக்கு திரிகோண பாவகம் 9, 11, 3க்கு 9 எதுங்க 11. அப்போ 3உடைய பாக்கியத்தை எது சொல்லும்? 11 தான் சொல்லும். அதனால தான் 11 பார்க்க சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு கொடுப்பனை நல்லா இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகேவா? இவங்க ஒருத்தருக்கு என்ன பார்த்தீங்கன்னா இவனுக்கு கம்மியாக இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். 3ஆம் இடத்துக்கு ஒரு புதன் சாரம், அங்கே 3ஆம் இடத்துக்கு ஒருத்தனுக்கு கேது சாரம். புரியுதா? அப்போ இங்கேயும் ஸ்லோ, அங்கேயும் ஸ்லோ. அடுத்து நான் என்ன பார்ப்பேன் தெரியுமா, ரெண்டுமே ஸ்லோவாயிருச்சு. ஸோ இது எதிர்பார்க்காது, அது எதிர்பார்க்காது. அடுத்து நான் என்ன பார்ப்பேன், ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அமைப்பு இருக்கா? இங்கே ஒரு குழந்தை பிறக்குமா, 5ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, அங்கே நல்லா இருக்காரா, சரி சேர்த்து விடு. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு பிறகு என்ன ஆகும், பெருசாக அவங்களே லைக் பண்ண மாட்டாங்க. நான் சமரசம்ங்கிறது என்னன்னா ஈக்குவலஸ், இவனுக்கு இருக்கிற மாதிரி அதே அமைப்பு இங்கே இருக்கணும், இவனுடைய தேவைகள் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கணும், இவ்வளோதான் விஷயம். ரைட்டுங்களா? அதுக்காக இவர் மைனஸு இவருக்கு இப்படி அப்படி நினைக்கிறது இல்லை. இவனுடைய மைனஸை சரி பண்ணுற மாதிரியான அமைப்பு அங்கே இருக்கா, அவனுடைய மைனஸை சரி பண்ணுற அமைப்பு இங்கே இருக்கா, இவ்வளோ விஷயம்தான். இதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம அறிவியல் உலகத்தில் இருக்கோம். இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க மக்கள், எல்லாமே கேள்வி கேட்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அனலைஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பொருத்தம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா 100% அவங்களுக்கு நல்ல ஒரு வரனை நிச்சயமாக உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கோங்க. எங்கேயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார பாவங்கிறது 2, 6, 10. 2, 6, 10 ஒரு ஜாதகத்துக்கு 2ஆம் இடம் விட்டு போச்சா அதோட பொருளாதார வரதுலாம் கிடையாது. 6, 10 நல்லா இருந்தால் பொருளாதாரம் வந்துடும். இல்லைன்னா காலத்துக்கு பொருளாதார வீடுகள் இருக்கு இல்லையா, பாருங்க, ரிஷப வீடு, கன்னி வீடு, மகர வீடு எழுதி கொடுத்துருங்க. ரிஷபம், கன்னி, மகரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது அந்த டைமில் அவனுக்கு பொருளாதாரம் வந்துடும். ரிஷபம், கன்னி, மகரத்தில் பொருளாதாரத்தை பற்றியான கேள்விகளை அவன் கேட்க மாட்டான். ரிஷபம், கன்னி, மகரத்தில் கிரகம் இருந்துச்சுன்னா பொருளாதாரம் சேர்ந்த கேள்வியை அவன் முன்வைக்க மாட்டான். அதை தாண்டி வேற கேள்வி கேட்பான். புரியுதுங்களா? துலாம், மீனம், துலாமே கும்பத்தில் கிரகம் இருந்துச்சுன்னா அவன் இன்பத்தை பற்றியான கேள்விகளை கேட்கவே மாட்டான். ஏன்னா அவனே இன்பவாதி, அவன் ப்ராக்டிக்கல். ஓகேங்களா? ஜாலியாக இருக்க பிறந்தவன் அவன், வேற எதுவும் அவன் கேள்வி கேட்க மாட்டான். அப்போ எது இல்லையோ அதுதான் அவங்களுக்கு கேள்வியாகவே வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம், முதல்ல அதுக்கான கார்த்திகை இருக்கா இல்லையா? ஓகே, இங்கே பாருங்க, இவர் இந்த பொண்ணு ஜாதகத்தில் 4 கிரகம் எங்கே இருக்குதுங்க, 4, 1, 5 கிரகம் பொருளாதார வீட்டில் தான் இருக்குது. புரியுதா? பொருளாதாரத்தை பற்றி இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பையஞ்சாதத்துக்கு வாங்க, பையஞ்சாதத்தில் வாங்க. 1, 2, 2 கிரகம் தான் இருக்கு. ஓகேங்களா? பையஞ்சாதத்தில் என்ன இருக்குது, பையஞ்சாதத்தில் இந்த வீட்டில் 4 கிரகம் இருக்கு. 4, இங்கே குரு இருக்கிறார், 5 கிரகம் இருக்குது பையன் வீட்டில். அப்போ இவர் என்ன பண்ணுவார், 1000 பிரச்சனை வந்துட்டு போகுது, யாருக்குதான் இல்லை. ஓகேவா? நம்ம ஜாலியாக இருப்போம், சந்தோஷமா இருப்போம், நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு பார்ப்போம், இன்னைக்கு கறி வேணும், கறி சாப்பாடு போடு, அவ்வளோதான் விஷயம். இது வந்து இவருடைய அமைப்பு. புரியுதுங்களா? ஸோ இன்பம்ங்கிறது அது எப்பயுமே என்ன பண்ணோம், எதை பற்றி கவலைப்படாது. இந்த நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறோமா அதை மட்டும்தான் நினைக்கும்.
லக்னாதிபதி இந்த வீட்டில் இருந்தால் அவங்களுடைய என்னதுங்க எப்பயுமே இன்பம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. என்னன்னா தாமதமாக கிடைக்கும். சனிங்க தாமதம், புதன் தான் உடனே கிடைக்கணும், இப்பயே பண்ணி ஆகணுங்கிறது புதன். சனிங்கிறதே தாமதமாக கிடைக்கின்றது அர்த்தம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவனுடைய இன்பம் எப்படி இருக்கு, இவனுடைய மோட்ச வீட்டில் ஏதாவது கிரகம் இருக்கு, மோட்சமாக வெறுத்து போடுதுங்க. இதில் நம்ம எல்லாரும் நினச்சி மோட்சமாக தப்பாக நினச்சிக்கிறோம். மோட்சம்னா என்ன, பிறவி பயனிலிருந்து விடுதலை ஆகிறது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம என்ன அப்படி பிறப்பு இல்லையா அப்படின்னு கிடையவே கிடையாது. மோட்சம்னா என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, மோட்ச வீட்டில் இவருக்கு ராகு இருக்குது. மோட்ச வீட்டில் ராகு அப்படின்னு என்ன தெரியுமா, இந்த பிறவியில் எதை ஆசைப்படுறியோ ஆசைப்பட்டுரு, இந்த பிறவிக்கு மேல உனக்கு ஆசைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது மோட்சம் இதோட முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? மோட்சத்தை இந்த பிறவிலேயே ஆசைப்பட்டு முடிச்சுக்கோ. இதுக்கு மேல நீ விரக்தி ஆயிடுவ. நீ ஆசைப்பட்டதில் அனுபவிச்சு இங்க நீ விரக்தி ஆயிடுவ. அதுதான் மோட்சம். கிளைமேக்ஸில் உணர்ந்து ரிசல்ட் நிறுத்திடுவாரு அவரு. ஓகேவா? அப்ப என்னது, இது அமைப்பு இருக்கு. எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அந்த கிரகம் உங்களை கஷ்டப்படுத்தும். மோட்ச வீட்டில் இருக்கிற கிரகம் உங்கள் கடுமையான வேதனைக்குள்ளாக்கும். அதனால ரொம்ப டென்ஷன் ஆவீங்க, பிரச்சனைக்குள்ளாவீங்க. இந்த பொண்ணுடைய தாத்தா இருந்தாருன்னா அவர் அந்த மாதிரி பண்ணுவார். அதனால ஒரு பிரச்சனை உருவாங்க. ஏன்னா மோட்சம் கஷ்டப்படுத்தி ஆகணும் அவங்களை. அப்போதான் என்னது, அந்த பாதிப்பை இவங்க ஏற்றுக்கிட்டாதான் இவங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். இதுதான் விஷயம். மோட்ச வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை நீங்கள் அப்படிதான் யோசிக்கணும். ஓகேவா? எந்த விஷயம் இருந்தாலும் சரி, எனக்கு இன்பம் வேணும்னா இன்ப வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அது சார்ந்த உறவுகள் தான் உங்களுக்கு கொடுக்கும். வேற யாரும் கொடுக்க முடியாது. மச்சி வாடா படத்துக்கு போகலாம், வாடா ஒகேனக்கல் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா இந்த வீட்டில் புதன் தொடர்பு இருக்கணும். ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னா சுக்கரன் இருக்கணும். புரியுதுங்களா? அப்புறம் சனி எங்க இருக்காரு, அண்ணன் எங்கடா இருக்க, வாடப்பா ஒரு அண்ணன். புரியுதா? சனி எங்க வந்துட்டார், சூரியன் இருக்காரு. போகும்போது தம்பி போகும்போது ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு போயிடுவோம். அப்போதான் ஒரு பிரச்சனை வந்து அவன் சமாளிச்சுக்குவான். புரிஞ்சுதா? ஒரு பிரச்சனை வரும்போது அதிகாரி ஒருத்தர் கூட இல்லையா சப்போர்ட்டுக்கு, அப்படின்ற மாதிரி என்ன பண்ணோம், ஒரு பெரிய ஆளை கூட்டிட்டு போறது. சூரியன் ஒரு நான் பெரிய ஆளுன்னு காட்டணும்ல, அதுக்காக. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த வீட்டில் என்ன கிரகம் இருக்கோ அது உங்களை அதை நோக்கி கொண்டு போகும். பொருளாதார வீட்டில் என்ன இருக்குதோ அது அவன் நோக்கி போகும். பொருளாதார வீட்டில் என்னது, கேது. இவருக்கு அந்த பொண்ணு வீட்டு அவனுக்கு கேது இருக்கு, இவருக்கு செவ்வாய் இருக்கு. அப்போ செவ்வாய்னா என்னது, கடினமாக வேலை செய்யறதுன்னு அர்த்தம். ஓகேவா? கடினமாக வேலை செஞ்சு அது மூலியமாக நிறைய பொருளாதாரத்தை ஏற்றுறது. செவ்வாய் வீடு, செவ்வாய்னா லேண்டு, பூமி, தோட்டம். ஸோ இவருக்கு பூமி மூலியமா தோட்டத்தின் மூலியமா எப்பயுமே பொருளாதாரம் வந்துக்கிட்டே இருக்கும். அது சார்ந்த சிந்தனைகள் இருக்கும். கொஞ்சமாவது இடம் இருக்கும், அதில் வருமானம் வரும். இதுதான் இந்த பொருளாதார வீடு. இருக்கா இல்லையா? இருக்கு. புரிஞ்சுதுங்களா? செவ்வாய் கொடுக்கும். அப்போ அதே மாதிரி இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே கேது. கேது எங்கே இருந்தால் என்ன பண்ணுவார்னா அந்த பாவத்தை குறுக்க வச்சு கெடுக்க வைப்பார், ஆசைப்பட வச்சு அதை முடக்க வைப்பார். இருக்குது அது உனக்கு தான், ஆனால் இப்படி சாப்பிட முடியாது. இதுதான் கேதுடைய வேலை. அப்போ ஒவ்வொரு இடங்கள்லையுமே நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இதுக்கு மண்டைக்குள்ள நிறைய கால்குலேஷன் போகணும். நிறைய கால்குலேஷன் போனாதான் இதெல்லாம் நீங்கள் பொருத்த முடியும். அப்போ தான் அவங்க தீர்மானிக்க முடியும். இதுக்கு அனுபவமும் வேணும், அந்த தீர்மானிக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய அந்த கணிக்கக்கூடிய அந்த அற்புதமான சக்தியும் வேணும். அதுக்கு நம்ம பழகணும், தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், பழகிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுடைய தீர்மானிக்க முடியும். ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லிடுவேன், அண்ணா எனக்கு எப்போனா கல்யாணம் ஆகும், அண்ணா எனக்கு எப்போனா கல்யாணம் ஆகும், என் கூட படிச்சவனுக்கெல்லாம் பொண்டாட்டி வர போகிறானே, குழந்தை வர போகிறானே, எனக்கு ஆகலைண்ணே அப்படிமா. நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன், தம்பி இப்போ நீ கல்யாணம் ஆகலைன்னு ஃபீல் பண்ணுற, 2028 உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையோட வருவேன், அண்ணே ஏன்னா கல்யாணம் பண்ணான்னு ஃபீல் பண்ணுவேன். இது நடக்கும். இது எதுக்காக சொல்றதுன்னா அவனோட கொடுப்பனாது தள்ளி போகும்போது என்ன சொல்லுவேன்னா மற்ற விஷயங்களை என்ஜாய் பண்றா அப்படின்னு சொல்லுவோம். தள்ளி போகும்போது மற்ற விஷயத்தை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வா, இது கொஞ்சம் வெயிட் பண்ணு, காலதாமதமாக வருது அப்படின்னா அது ஒரு நல்லது. உண்மையாலுமே என் கூட படித்த, நான் டீச்சர் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டு, ஃபஸ்ட்டு பிஎட், +2 முடிச்சோம், பிஎட் 2 வருஷம், ஸ்கூல் செகண்டு, காலேஜ் ஃபஸ்ட் மார்க். நான் முடிச்சு 3 வருஷத்தில் நான் படித்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சிருன்னு சொன்னாங்க. கிளாஸுக்கு எனக்கு 1 லட்ச ரூபா கொடுங்க. இப்போ இது இல்லையா, 8 ஸ்கூலு,
வெறும் 1 லட்ச ரூபா கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்குறேன், நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம்னாங்க. அன்றைக்கி எனக்கு 1 கோடி அது என் லெவலுக்கு. அதெல்லாம் முடியல, அன்றைக்கி இது இதாகி போச்சு. அப்போ அங்கே என்ன சொன்னாங்கன்னா 3 வருஷத்துக்கு எங்களுக்கு வேலை கிடச்சிரும், நீங்கள் தான் வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு அடுத்த செட்டு ஸ்பெஷல் பேட்ச்னு ஒன்று உள்ளே வந்தாங்க. அதாவது 45,000 பேர் ஸ்பெஷலாக படித்தவங்க. எங்கள் பேட்சில் வருஷமே ஒரு டோட்டலாக தமிழ்நாட்டுக்கு 33 பேர், 3,000 பேர் தான். டிஸ்ட்ரிக்ட் 100 பேர், 30 டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு, 3,000 பேர் தான் ஒரு வருஷத்துக்கு வெளியில் வரக்கூடிய டீச்சர் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட். எங்களுக்கு அடுத்து ஒரு ஸ்பெஷல் பேட்ச் வந்து பாருங்க, அதில் 45,000 பேர் மறுபடியும் வந்துட்டு அவங்களுக்கு வேலை வரப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க சீனியர் இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட்டில் போகும்போது சீனியர் வந்திருக்காங்க இல்லையா, ஸோ ஏஜ் பார்ல கொடுத்துட்டாங்க. முதல்ல அவங்க ஊரில் போகும்போது நாங்கள் போஸ்டிங் வரங்கிறது அவங்க உள்ளே போனதுனால எங்களுக்கு இல்லாமல் போச்சு. டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி ஸ்டேட் சீனியாரிட்டி பண்ணிட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியை ஸ்டேட் சீனியாரிட்டி பண்ணிட்டாங்க. ஸ்டேட் சீனியாரிட்டி பண்ணியும் எல்லாரும் நிறையா வந்துட்டாங்க. அப்புறம் ஜெயலலிதா என்ன பண்ணிடுச்சு, ஊர் ஃபுல்லாக ப்ரைவேட் ஸ்கூலு. 3,000 பேர் வந்த இடத்துல 30,000 பேர் வருஷம் படிக்க ஆரம்பித்தான். 5 வருஷத்தில் 1.5 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. எல்லாம் பெஸ்ட் ஆகி போச்சா. அப்புறம் எக்ஸாம் வரும்போது தலைய முடியாது, வாழ முடியாது. 8 வருஷம் கழிச்சு எக்ஸாம் வருது, எப்படி எழுதுறது? ஒன்றும் முடியாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் முடியல, 2வது எக்ஸாமில் பாஸு, 3வது எக்ஸாமில் பாஸு. ஓகேவா? அப்போல்லாம் கடுமையான வேதனை. என் கூட படித்தவங்களாம் இன்னைக்கு எச்சமாக இருக்கான், இவ்வளோ சம்பாதிக்கிறானுங்க, நம்ம இவ்வளோ டேலண்டாக இருந்து போய் இப்படி போய் இருக்கோமே. ஜோசியம் படிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு கேவலமாக திட்டினாங்க. போய் ஜோசியம் படிக்கிறாங்க, எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. வேலைக்கு போகலாம், இதனால் அவ்வளவு கேவலங்களையும் வீட்டில் இருக்கிறவங்களே பேசினாங்க. அவ்வளவுலாம் அனுபவிச்சு வேதனை அனுபவிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு அதே ஜோதிடம் எனக்கு வேலை வந்தா கூட எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டு என்னை உட்கார வச்சிருக்கு. ஒரு 40,000 சம்பளத்தில் போய் இப்போ என் கூட படிக்கவும் இன்னைக்கு 20,000 சம்பாதிச்சிருக்கிறான். இன்னைக்கு நான் மாசம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். என்ன ஓகேங்களா? அப்ப என்ன ஜோதிடம் எங்க ஒண்ணு வச்சிருக்குங்க? அந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரையும் நமக்கு ஒண்ணு மிஸ் ஆகுது, ஒண்ணு போகுது அப்படின்னா தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. கடவுள் இதை விட பெருசா வந்து உங்களுக்கு வச்சிருக்கிறார், கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல மட்டும் அதை நோக்கிட்டே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான காலமும் நேரமும் வரும்போது நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சே தீரும். யார் எல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் உங்க அப்பா கிட்ட வெயிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எதுக்கு உதாரணமா சொல்றேன் அப்படின்னா, தயவு செஞ்சு தொழிலை வச்சு ஒருத்தருடைய இதை வச்சு யாரையும் இடம் பெறக்கூடாது, தீர்மானிக்க கூடாது. எல்லாருக்குமே உயர்வு வரும்போது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் வரும்போது அதுக்கான அமைப்பு வரும்போது நிச்சயமா ஜெயிப்பாங்க. அதுக்கு அவங்களோட ஜாதக கொடுப்பினை இருக்கும். ஓகேங்களா? ஜாதகத்தில் ஆரம்பத்தில் உங்களை மாதிரி நானும் நம்பாதவன் தான். ஓகேவா? கடுமையாக எடுத்தவன் தான். ஆனால் அதில் உள்ள போய் அதை ஆய்வுகள் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் அதில் நடக்கும்போது ஓகேவா? 2004 டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிறேன், 2005 3ஆம் மாதம் முடிக்கும்போது வந்து சொல்கிறேன், ஒருத்தர் வந்து நீ என்ன வேணா பண்ணு, நான் சேலஞ்சு பண்ணுறேன், உனக்கு கவர்மெண்ட் வேலை இல்லைன்னாரு. எப்படா இல்லைன்றாரு? இதோ நம்ம வரப்போது நம்ம ரெடியா இருக்கோம், 3 வருஷம்ன்றாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்களே, அதுக்காக வாய்ப்புகள் இல்லாம போகுமா? அது உண்மையாலும் நடக்கல. சரிங்களா? உங்க மனதில் இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் ஜெயிப்பேன்னு சொன்னாங்க, அது நடந்துச்சு. அப்ப அங்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? சோ ஜோதிடம் ஏதோ இருக்கு. அது வரைக்கும் 10ஓட 11 பார்க்கறது கேட்கறத வச்சு படிச்சவங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அதை அதிகமாக டைமிங் நமக்கு கிடைச்சது. சொந்தத்தில் பண்ணோம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் மீதியாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? எல்லா புக்கும் வாங்கி படி. அப்போல்லாம் யூடியூப் கிடையாது இல்லை. ஸோ புக்ஸு தான். ஸோ புக்ஸ் பாகமாக படிக்கிறது, குடும்ப மலர் படிக்கிறது, இப்படியெல்லாம் படிச்சு தான் கொண்டது. அதுக்கப்புறம் நம்ம படிக்கணுன்றதாக நம்ம போய் சேர்ந்தது, அறிஞர்களை போய் சேர்ந்தது. ரைட்டா? ஸோ இதுதான் நமக்கு தெரியாது. நான் இதை தான் தொழில் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன், சத்தியமாக இந்த இதெல்லாம் தெரியவே தெரியாது. இன்ட்ரெஸ்டாக படிக்க ஆரம்பித்தோம். என் குழந்தைக்காக தான் ஜாதகத்தை அதிகமாக கற்றுக்கிட்டேன். நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படி போச்சு. குழந்தைக்காகவே ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை குடிக்கணும். யாருமே குடிக்காத நேரத்தை ஆப்ரேஷன் தான் எடுக்க போகிறோம், யாருமே இல்லாத முடிக்குன்னு சொல்லிட்டு ஜோதிடம் படித்துக்கிட்டு ஒவ்வொரு ஜோசிட்டையும் போய்
சார் குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், நேரம் கொடுங்க, நேரம் கொடுங்க. நேரம் கொடுக்கறது மட்டும் கிடையாது, நீங்க எவ்வளவு கேட்டாலும் தரேன், எனக்கு ஜாதகத்தை பலன் சொல்லணும். லக்னாதிபதி இங்க இருக்கிறார், என்ன பலன் கொடுப்பார், ரெண்டாவது என்ன பலன் சொல்லு, நீ கொடுத்து அவங்ககிட்ட பலன் சொல்லி வாங்கி. இந்த மாதிரி 40-50 பேர்த்து சுத்தி இருக்கிறேன். பிள்ளையோட ஆப்ரேஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே சுத்தி எல்லாத்துக்கும் டேட்டு வாங்கி வச்சிருக்கிறேன். அப்பயே நான் அழகிற ஜோசியர், ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துருக்கேன்ல, நான் படிக்கிறேன் பார்க்குறேன், எத்தனை பேர் என்ன கருத்து சொல்லுவாங்க, நம்ம கோடு போட்டால் ரோடு போட்டுருவோம். அப்போ எல்லாத்தையும் உள்ள வாங்கி நான் எடுத்து வைக்கிறேன், நான் டேட் கொடுக்குறேன். என் பில்ல எல்லாத்தையும் அப்பாவை ஜனவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து டைம் ஜனவரி 25க்கு மேலே, ஜனவரி 25க்கு மேலே அவங்க கொடுத்துருக்காங்க. நான் ஜனவரி 16 கொடுத்துருக்கேன் டேட்டு, வரிசையாக டேட் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை ஜனவரி 14ஆம் தேதி அன்னைக்கு காலையில் பணிகள் உடஞ்சி போச்சு, கூட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி கடவுள் பாரத்தை போட்டு எடுத்தாச்சு. ஓகேவா? ஆனால் உண்மையாலுமே எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சம் கொடுத்த ஆசீர்வாதம், நான் பார்த்த எல்லா நேரத்தை விட என் குழந்தை பிறந்த நேரம் எனக்கு அமைதியாக வந்துச்சு. இது இறைவன் கொடுத்தது, நம்ம எடுக்கல, இறைவனே கொடுத்துட்டான். இதுதான் அவன் நேரம்ட்டு, புரிஞ்சுதுங்களா? அற்புதமான ஜாதகம் மட்டும் இருந்துச்சு. அப்பா ஜெயிச்சிட்டோம்டா, உண்மையாலுமே மனசால ஃபீல் பண்ணேன், நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்பயே ஜாதகத்தை பார்த்துட்டேன் நான், என்ன அளவுக்கு தெரியும் இல்லையா, பார்த்தோன்னே. அப்புறம் வந்து தெரிஞ்சு கூட கொடுத்தாங்க, அப்பா மகாலட்சுமியே பிறந்திருக்கு, அப்பா நீ நல்லா இருப்ப, நீ போ. அப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் முழுமையாக ஜோதிடத்தில் இறங்கியாச்சு. ஓகேங்களா? அப்ப ஒருத்தருடைய கொடுப்பனை எங்க தீர்மானிக்கப்படுது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சிடணும். என்னோட கொடுப்பனை 7ஆம் போய் 5ல் உச்சம், என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னோட கொடுப்பனை அங்கே வந்து உருவாகுது. அது வரைக்கும் உருவாகலை, நான் பிறகு போட வச்சிருக்கோம். என்னுடைய நட்சத்திராதிபதி அப்படி இயங்குறாரு, அது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. அப்படின்றது கொடுப்பனையை நீங்கள் உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகேவா? அதுக்கு உறுதுணையா இருக்கிறது உங்க ஜாதகம். உங்க ஜாதகத்துல எந்த நேரத்துல யார் மூலியமா எது நடக்கும்ன்றத நீங்க ஒரு நல்ல ஜோதிடத்தை போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்க ஆய்வா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை அமையும். ஜோதிடர்கள் நம்ம எல்லாமே நம்முடைய வாடிக்கையாளருக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு முழு காரணமாக இருந்து செயல்படணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்கள் அனைவரும் இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல டைட்டிலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா அன்பு கூர்ந்து வாட்ஸ்அப் வழியாக மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். 96 594 125 37 9659412537. என்கிட்ட பிஏ இருந்தாலும் நான் பிஏ வச்சு பார்க்க மாட்டேன், நானே தான் ஹேண்டில் பண்ணுவேன். வாட்ஸ்அப் மூலியமா தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு நேரமும் காலமும் கொடுத்துருவேன். அந்த நேரத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம். திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு நீங்கள் தாராளமாக எங்கிட்ட அனுப்பலாம். ஓகேங்களா? தெரியாம முதல்ல ஆரம்பத்தில் திருமணம் பொருத்தம் பார்க்கறதுக்கு யார் வேணா அனுப்புங்க, திருமணம் ஆகிறப்ப பணம் கொடுங்க, அது வரைக்கும் இலவசமாக பார்க்குறேன்னு சொன்னேன். ஒருத்தர் 136 ஜாதகம் அனுப்பினாரு. ஓகே, டெய்லி ஜாதகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த தவறுலாம் இப்போ பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்க. ஸோ குறைஞ்ச கட்டணம் தான், பொருத்தத்துக்கு 200 ரூபாய். ஏன்னா எனக்கு மனசாட்சி இருக்கு. அதிகமாக நான் ஆய்வு பண்ணுறது நான் 1000 ரூபா கூட வாங்கலாம், ஆனால் அது எனக்கு தேவையில்லை. 200 ரூபாய் தான் பொருத்தத்துக்கு நான் வாங்குவேன். ஓகேங்களா? எனக்கு மனசாட்சிக்கு போதும், அது தெரியுது, அதனால பண்ணுவேன். ஜாதகம் பார்க்கறதுக்கு 1000 ரூபா வாங்கிட்டு தான் இருக்கேன், அதில் நான் மாற்றுக்கிறது கிடையாது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி வாங்கிட்டு நேரில் வரனாலும் சரி வாங்க, வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொண்டு டேட் வாங்கிக்கங்க. ஓகேங்களா? ஸோ வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி, எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.